சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளையும் மதுரை இலக்கிய பேரவையும் வழங்குகின்ற கருத்தரங்கம் பொதுவாக பட்டிமன்றங்கள் என்றாலும் விளக்காடு மன்றங்கள் என்றாலும் பாட்டு மன்றங்கள் என்றாலும் ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும். கருத்தரங்கு என்று சொன்னால் நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்வதற்கான நபர்கள் இன்றைக்கு குறைந்திருக்கிற இந்த அற்புதமான வேளையிலே அதை மீட்டெடுக்கின்ற ஒரு முயற்சியிலே தான் மதுரை இலக்கிய பேரவை இறங்கி இருக்கிறது. எனவே கருத்தரங்கத்திற்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேசினால் கூட ஆட்கள் வருவது என்பது ஆங்காங்கு தேட வேண்டிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நடன நாட்டிய நிகழ்ச்சியை நடத்தி இருந்தால் ஒரு 200 பேர் வந்து உள்ளே வருவதற்கு இடமில்லாமல் இருப்பார்கள். அப்படி என்னதான் அதில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. நம்முடைய சமூகம் அறிவார்ந்த ஒரு சமூகம், அறிவை தேடுகின்ற ஒரு சமூகம். இதே மதுரை இலக்கிய பேரவை 1997களிலே இலக்கியம் கேட்க வருபவர்களுக்கு கட்டணம் விதித்த ஒரு பேரவை. டிக்கெட் வாங்கி தான் உள்ளே வரணும், அனுமதி சீட்டு வாங்கிட்டு தான் அரங்கத்திற்குள்ளே வர முடியும். அனுமதி சீட்டு அன்றைக்கு 10 ரூபாய். 10 ரூபாய் கொடுத்து வந்து இலக்கியம் கேட்ட நம்முடைய சமூகம் இன்றைக்கு நம்ம 500 ரூபா கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு காலத்தின் கோலம். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இலக்கியம் சார்ந்த சிந்தனைகள், அறிவு சார்ந்த கோட்பாடுகள் என்பதெல்லாம் அருகி போயிருக்கிற இந்த காலகட்டத்திலே 3 பெருமக்கள் அற்புதமாக அதை மீட்டெடுக்கிற ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். முறைப்படி சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் திருமதி வைஜெயந்திமாலா அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவதற்காக அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். வாருங்கள், உங்கள் வரவேற்புரையை தாருங்கள். அன்பின் அரங்கில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, தமிழின் தாகம் தணிக்க தவமிருந்து வந்த தமிழ் அன்பர்களே, எல்லோருக்கும் என் இதயம் கனிந்த மாலை வணக்கங்கள். சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளை மற்றும் மதுரை இலக்கிய பேரவை இணைந்து நடத்தும் இன்றைய கருத்தரங்க நிகழ்விற்கு தங்களை இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கிறேன். தமிழ் மொழி என்பது வெறும் பேசப்படும் மொழி அல்ல, அது நம் பண்பாட்டின் மூச்சும் சிந்தனையின் செல்வமும் தலைமுறைகளை இணைக்கும் பாலமும் ஆகும். அத்தகைய தமிழின் பெருமையை உணர்த்தும் வகையில் இன்று நடைபெறும் இந்த கருத்தரங்கம் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்நிகழ்விற்கு தலைமை தாங்க வருகை தந்துள்ள முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களையும், கருத்தாளர்களாக பங்கேற்கும் சொல்லரசி திருமதி உ ஜெயசுதா, கவிஞர் கா துரைப்பாண்டியன், வழக்கறிஞர் போ மு சுரேஷ்குமார் ஆகிய பெருமக்களையும், நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற ராம்நாத் பாபு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வில் இளைஞர்களின் போக்கு, வள்ளுவம் தமிழகத்தில் தோற்றது ஏன், காலச்சக்கரத்தில் மனிதகுலம் போன்ற சிந்திக்க தூண்டும் தலைப்புகளில் சிறப்புரைகள் இடம்பெறுகின்றன. இத்தகைய கருத்தரங்குகள் நம் சமூகத்திற்கு விழிப்புணர்வையும் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுதலையும் வழங்குகின்றன. சிந்திப்போம், பகிர்வோம், வளர்வோம் என்ற உயரிய நோக்குடன் நடைபெறும் இக்கருத்தரங்கம் அனைவரின் மனதிலும் புதிய சிந்தனைகளை விதைக்கட்டும் என வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய சன்சரன் சமூகம் மற்றும் கல்விநல அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் திருமதி வைஜெயந்திமாலா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, கருத்தரங்கு என்பது கருத்துக்களின் குவியல் என்று சொல்லுவார்கள். எது நல்ல பேச்சு என்றால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களை கட்டி போட்டிருக்க வேண்டும்,
கேளாதவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிற மாதிரி இருக்க வேண்டும். இதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்கின்றார். கேளாதவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிற மாதிரி இருக்க வேண்டும். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை JCTV தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற கோடானு கோடி தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். JCTV இந்த மண்ணுலகத்திலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்கள் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு தொலைக்காட்சி நடத்துவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் அதனுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய திருமிகு ஜான் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழைத்த குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க, என்னுடைய பங்களிப்புக்கு நான் வர்றேன். அவர் வச்சிருக்கிற கேமரா 3 லட்சம் ரூபா கேமரா. அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சாதனங்கள் எல்லாம் 10-15 லட்சம் ரூபாய். அதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நமக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கருத்தரங்குக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ரீல்ஸ் அப்படின்னு போயிட்டாங்க. உண்மையான நிலைக்கு யாரும் வர்றதில்லை. எல்லாமே கனநேர இன்பம். 2 நிமிடம் முந்தெல்லாம் நம்ம வலையொலியில் 50 நிமிஷம் பேசினா கூட கேட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு புள்ளி விவரம், 2 வினாடிக்குள்ளே நீங்கள் அவங்கள ஈர்க்கணுமா. 2 வினாடிக்குள்ளே, 2 நிமிஷத்துக்குள்ளே இல்லை, 2 செகண்டில் நீங்கள் அவங்கள ஈர்க்கலைன்னா அவங்க அவங்கள தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். எப்படி போயிடுச்சு பாருங்க. 20 நிமிடங்கள் விடிய விடிய பட்டிமன்றங்கள் கேட்ட ஆட்கள் நாங்கள். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நேரு ஆளாள சுந்தர விநாயகர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடக்கும். முன்பெல்லாம் இரவு விழித்திருப்போம். மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் விடிய விடிய பட்டிமன்றம் எல்லாம் கேட்டவங்க நாங்கள். இன்னைக்கு 2 வினாடிக்குள்ளே அவங்கள ஈர்க்கணுமா. 2 வினாடிக்குள்ளே ஈர்க்கலைன்னா நீங்கள் நல்ல பேச்சாளரே இல்லையா. 2 வினாடியில் என்ன செய்ய முடியும் திருமலை முருகன்? ஆமாம், அது 2 நிமிடம். ஆமாம் ஆமாம், அதுவே தோத்துரும். அவர் சொன்ன மாதிரி 2 வினாடிக்குள்ள அவ்வளோதான், அதுக்குள்ளே வந்துடணுமா எல்லாரும். அது நடக்கிற காரியமாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 3 முத்தாய்ப்பான தலைப்புகளிலே இன்றைக்கு பேசும் கலை பேச்சுக்கலை பயிற்சி பட்டறையிலே சிறப்பான பயிற்சியை பெற்று இன்றைக்கு பல இடங்களிலே பேசிக்கொண்டு சிறப்பான இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் எங்கே போனாலும் அவங்க ஒரு தனித்துவமாக நிற்பாங்க. அந்த தனித்துவத்தை பார்த்துட்டு மற்றவங்களாம் பயப்படுவாங்க. என்ன காரணம்னா, நம்ம இந்த அளவுக்கு இல்லையே, இவங்களை தேர்வு பண்ணி நம்ம காணா போயிட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிற சிந்தனை தான். அதனால தான் நான் சொல்லுவேன் என்னுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம், வாய்ப்புகளை தேடி நீங்கள் செல்லாதீர்கள், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. நல்ல திறமையாக நாம் பேசுகிற நாம், ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையா, நம்மை தேர்ந்தெடுக்கிற தகுதி அவர்களுக்கு இல்லை. அப்படிதான் நான் நினைத்து கொள்வேன். ஆரம்பத்தில் நாங்கள் அணி தொடங்கினதே அப்படித்தான். நம்ம யாரும் கூப்பிடலையா, நம்ம உருவாக்குவோம். உருவாக்குன பிறகு எல்லாரும் போட்டிக்கு வந்துட்டான்னாங்க. நமக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னைக்கு இத்தனை 10,000 பட்டிமன்றங்களில் நடுவராக இருக்க முடியாமல் போயிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேச்சாளராக மாதம் 30 நாள் பேசிட்டு போயிருந்திருப்பேன். வாய்ப்பு கிடைக்காத பொழுது வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கினோம். அதுதான் ஒரு அறிஞன் சொல்லுகிறான், உனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தினால் அந்த வாய்ப்பு உனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் என்னுடைய மாணவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்க. இப்போ அம்மா வரவேற்புரை சொன்னாங்க, வாய்ப்பு கேட்குறாங்க, என்னோடு பயணிக்கிறாங்க. அப்பெல்லாம் பேசணும்னு அவங்க வரல, வந்திருந்தால் இன்றைக்கி ஒரு நட்சத்திர பேச்சாளர். இப்போ பிள்ளைங்கள்லாம் திருமணம் முடித்த பிறகு நானும் பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அதற்காக அவங்க என்னை படாத பாடுபடுத்துகிறாங்க. நான் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க, இப்படி பேசினா நல்லா இருக்குமா, ஒரு 5 நிமிஷம் என்னை கேளுங்க,
நீங்கள் செல்ஃபோனோடயே இருக்கீங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் கணினிலே உட்காந்துருக்கிறீங்க. நான் சொல்கிறேன் வரவேற்புரையே கேளுங்க கேளுங்கன்னு ஒரு 10 தவணை என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன் நீ பேசு, நான் கேட்குறேன். எனக்கு எப்பயுமே நான் பேசுகிறத நானே கேட்க மாட்டேன். என்றைக்காவது புதிய தொலைக்காட்சியில் பேசுனது போடுறாங்கன்னு எனக்கு அதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை போய் நான் பார்க்குறதில்ல. என்ன காரணம்னா அன்னைக்கு அந்த பேச்சு முடிந்து விட்டது. அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பார்த்து கருத்து சொல்ல வேண்டும். நம்ம திரும்ப அதை உட்காந்து பார்க்கக்கூடாது. அப்படி ஒரு கொள்கை எனக்குள்ளே உண்டு. அதனால் ராம்நாத் அப்பப்போ எடுத்து எனக்கு அனுப்புவார். கேளுங்கன்னு பார், கேட்போம் அப்படின்னு போய் நான் கேட்டுட்டீங்களான்னு பார், கேட்டுட்டோம் அப்படின்போம். அவ்வளோதான். எப்பயாவது நம்ம கேட்போம். அப்படி இலக்கிய கருத்தரங்கத்தில் இன்றைக்கு இளைஞர்களின் போக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? பின்னால் ஹரி சிரிக்கிறான், நான் இளைஞர் தானே அப்படின்னு. சிவகுமாரும் சிரிக்கிறார், நானும் இளைஞன் தாயா. நீங்கள் 6 மணிக்கு சொன்னீங்கன்னா நான் 7 மணிக்கு தான் வருவேன். இளைஞன்னா அப்படி தான் இருக்கணும். வயசானவங்க தான் பொழுது போகாமல் வந்து உட்காருவாங்க. நான் பரபரப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சிவா வந்திருக்கிறாங்க. திருமலை கேட்கவே வேணாம், அவர் வருவார், ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவார், போயிடுவார். அழகாக நடைப்பயிற்சி மேற்கொள்கிற அருமை நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கிறோம். அப்படி இளைஞர்களின் போக்கு. அதனால தான் அழகாக ஒரு கவிஞன் சொன்னால், இந்தியாவின் இருதய நாடி இளைஞர்கள் 40 கோடி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இளைஞர்கள் ஒரு 40 கோடி இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த 40 கோடி இளைஞர்கள் இப்போ கூடியிருக்கலாம். இந்த கவிதை ஒரு 15 வருஷம் ஆச்சு. அதனால் இப்போ எப்படியும் 60-65 கோடியை தொட்டு போயிருக்கும் அது வாட்டுக்கு. அப்போ அத்தனை இளைஞர்களே பருவ நெருப்பில் காய்ச்சிய வாழை. நாளை என்பது உன் திருநாள். நாளைக்குன்னா உனக்கு திருநாள். அதனாலதான் விதைக்க மறந்தவனே உனக்கு ஏன் அறுவடை ஞாபகம் அப்படின்னு ஒரு கவிஞன் எழுதினான். விதைக்கணும். அப்படி சொற்களை விதைப்பதற்காக இளைஞர்கள் போக்கு எப்படி இருக்கிறது என்பதை தன் அற்புதமான சொல்லாற்றலினாலே இங்கே வந்து சொல் களஞ்சியமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நித்தம் நத்தம் என்று சொல்வார்கள். நித்தமும் தமிழ் பரப்பும் நத்தத்திலிருந்து இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய திருமதி ஜெயசுதா அவர்கள். ஆமா, ஜெயசுதா அவங்க ட்ரெக்கிங் அப்படி அழகா மேல மலை ஏற்ற பயிற்சி அது மாணவர்களை உருவாக்குறாங்க. காளீஸ்வரன் அப்படி புன்னகையோடு வந்திருக்கிறார். காளீஸ்வரன் ஒருத்தர் வந்தா 100 பேருக்கு சமம். ஆமா, அவர் இல்லையேன்னு தேடுறோம். அவர் ரொம்ப தேடுறது ராம்நாத் பாபு தான். காணா 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 அப்படின்னு தேடுவார். அப்படி ஜெயசுதா நல்ல மலையேற்ற பயிற்சி. இப்பதான் யோகாவை வேற முடிச்சிருக்கிறாங்க. யோக கலையில தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்து யோக கலையும் படிச்சிருக்கிறாங்க. யோக கலை, எல்லா கலையும், ஆடல் கலை, பரதநாட்டிய கலை, எல்லா கலைகளையும் தனதாக்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஜெயசுதா அவர்கள் இதோ வருகிறார். உங்கள் பலத்த கரவழியோடு அவரை அன்போடு அழைக்கிறோம். இளைஞர்களின் போக்கு என்கிற தலைப்பில் கருத்துரை ஆற்ற வருகிறார். தாயை போற்றி, தந்தையை போற்றி, குருவை போற்றி, போற்றி போற்றி போற்றி. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். இந்த வரிகளுக்கு இணங்க இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழகான ஒரு கருத்து சிந்தனை என்னவென்றால், இளைஞர்களின் போக்கு. இன்னைக்கு எல்லாருமே இளைஞர்களின் போக்கு அப்படின்னாவே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, எல்லாரோட மன கருத்து மன சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாப்பா சொல்றபடியே கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு போனுக்குள்ளே இருக்காங்க. இன்னும் அதிகமா சொல்ல போனோம் அப்படின்னா, சில இடங்கள்ல பார்க்க கூடாத இடங்கள்ல எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிதான் எல்லாரோட கண்ணோட்டமுமே இருக்கு. ஆனா என்னுடைய எண்ணங்களில் என்னுடைய மன கருத்துக்களாக உங்களுடன் பகிர இருக்கக்கூடிய ஒரு அழகான சிந்தனையோடு அழகான தலைப்பு. இந்த சன்சரன் சமூக அறக்கட்டளை, கல்வி அறக்கட்டளைனாலே ஒரு சமூக கண்ணாடி. நானும் பயணம் செய்கின்றேன், என்னோடு நீயும் பயணம் செய், நல்லதே செய்வோம், நல்லதே விதைப்போம் என்ற ஒரு எண்ண கருத்துக்களோடு ஒரு அழகான அறக்கட்டையிலே இந்த ஒரு அழகிய ஒரு தலைப்போடு உங்களுடன் நான்
சிந்திக்க இருப்பது எனக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய இளைஞர்களின் போக்கு மாற்றத்தையும் சவாலையும் எதிர்கொண்டிருக்கின்றது. நான் அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். இன்றைய இளைஞர்களின் போக்கு வேலையை தேடுபவர்களாக இல்லை, வேலையை உருவாக்குபவர்களாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இளைஞர்களும். நான் பல இடங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களிலே ஒவ்வொரு இளைஞர்களையும் நான் சந்திக்கின்றேன். நான் ஒரு சில இடங்கள் எல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு உதவி தேவைப்படும் அப்படின்னா அந்த இடத்துல யார் நிப்பாங்க அப்படின்னா இளைஞர்கள் தான் வந்து நிப்பாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டோட எல்லையில நம்மளோட உயிரை நம்மளுடைய நாட்டுக்காக தியாகத்தோட அங்க நிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இளைஞர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். அதே போல இயற்கை பேரிடர் காலங்கள்ல வேகமா நமக்கு உதவி செய்யக்கூடிய வரவங்க யாருங்க? இளைஞர்கள் தான். தியாக சிறர்ல அங்க இருக்கிறவங்களும் இளைஞர்கள் தான். இன்னைக்கு நமக்கு அவசர உதவிக்கு ஒரு ரத்தம் வேணும் அப்படின்னா சமூக வலைதளத்துல டக்கு 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 டக்குன்னு மெசேஜ் போகும். இந்த பாசிட்டிவ் ரத்தம் வேணும், இந்த நெகட்டிவ் ரத்தம் வேணும் அப்படின்ட்டு தானும் வந்து அவங்களோட கொடுத்துட்டு இன்னும் யாருக்கு வேணுமான்னு கேட்கக்கூடிய முதல் இடத்துல வந்து நிக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, பெண்களும் தான் இதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல இளைஞர்கள் ஓடோடி வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்றைய இளைஞர்களின் போக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பல மாற்றங்களையும் சவாலையும் எதிர்கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு வகுப்பறையில ஒரு வாத்தியார் தன்னுடைய மாணவர்கிட்ட சொன்னாராம். ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல வெள்ளை காகிதத்துல ஒரு புள்ளி வச்சுட்டு காமிச்சிருக்காரு. இந்த பேப்பர்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுதுன்னு கேட்டிருக்காரு. மாணவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க கரும் புள்ளி தெரியுது அப்படின்னாங்களாம். அந்த வாத்தியார் சொன்னாராம் எல்லாத்துக்குமே கரும் புள்ளி தான் தெரியுதான்னு கேட்டாராம். ஆமா அப்படின்னாராம். அதுக்கப்புறம் தான் வாத்தியார் சொன்னாராம் ஏன் கரும்புள்ளியை சுத்தி அந்த பேப்பர் ஃபுல்லா வெள்ளையா இருக்கிறது உங்க யார் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாராம். நம்ம அந்த கரும்புள்ளியை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இளைஞர் தவறுகளை மட்டும் தான் நம்ம சுட்டி காட்டிட்டு இருக்கோமே தவிர இளைஞர்கள் என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்காங்கன்னு நம்ம யாரும் சொல்றோமா? கிடையாது. நம்ம அப்படி சொல்லி பார்ப்போமே. இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இதெல்லாம் இந்த ஜென்சி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற சொல்றத மாதிரி இன்னைக்கு ஒரு சில 2 விஷயத்த நான் அவங்களோட பகிர ஆசைப்படுறேன். ஒண்ணு இல்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஒரு சின்ன குழந்தை 12 வயசு சிறுமி தாங்க. அந்த பொண்ணு பேரு வினிசா உமாசங்கர். அந்த வினிசா உமாசங்கர் வந்து ஐநாவே வந்து எழுந்து நின்று கை தட்டுற அளவுக்கு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க? நம்ம எல்லாம் அயன் பண்றதுக்கு போறோம், இஸ்டிபதின்னு சொல்றோம். அப்ப இந்த இஸ்டிபதி வந்து எப்படி தயாரிக்கிறாங்க? அவங்ககிட்ட போய் பேசியிருக்கு அந்த குழந்தை. இந்த துணி வந்து எப்படி அயன் பண்றதுங்கன்னு கேட்டிருக்கு. அப்ப அயன் பண்றவர் சொல்லியிருக்காரு கறிக்கட்டையெல்லாம் போட்டு அதுல கொஞ்சம் நெருப்பு போட்டு அதுக்கப்புறம் சூடான பின்ன நாங்க அயன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு இந்த கறிக்கட்டை எப்படி வருது? மரத்தை வெட்டி அதுல இருந்து வருது. அப்ப இயற்கை அழிக்கப்படுகின்றதா? மரம் வெட்டப்படுகின்றதா? அந்த பொண்ணுக்கு நைட்ல தூக்கம் வரல. யாருக்கு? வினிசாவுக்கு தூக்கமே வரல. அந்த குழந்தை 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னா இதை மாத்துனா எப்படி இருக்கும்? தன்னுடைய சிந்தனையில அப்படியே யோசிக்குது. இதுக்கு எதை படிச்சா நல்லா இருக்கும்? அந்த வெப்பம் எதுல இருந்து வருது? அப்ப சூரிய ஒளி, சோலார், இதுக்கு இந்த படிப்புக்கு என்ன படிக்கணும்? பிசிக்ஸ் படிக்கணும். அது சம்பந்தமா அந்த பொண்ணு பல விஷயங்களை படிக்குது. படிச்சுட்டு அயன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான சூரிய ஒளியிலிருந்து தன்னுடைய துணிகளை நாம் அயன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு கருத்தரங்கத்துல போய் பேசுது. இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் தான். கருத்தரங்கத்துல இன்னைக்கு வரல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்தரங்கள்ல அந்த பொண்ணு தன்னுடைய கண்டுபிடிப்ப சொன்னதுதான் இன்னைக்கு உலகளாவிய ஐநா சபையை எழுந்து நின்று கைத்தட்டக்கூடிய அளவிற்கு அந்த பொண்ணு தன்னுடைய கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கு. அப்படின்னா இந்த இளைஞர்கள் இன்னைக்கு எந்த அளவு நோக்கிட்டு இருக்காங்களா? தன்னுடைய சிந்தனைகளை வந்து புதுப்பிச்சுட்டு இருக்காங்க, புத்தாக்க படைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த பெண்மணி மட்டும்தானா அப்படின்னு சொல்லி இங்கிருந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டே நேத்து கூட வந்த நியூஸ் இது கலக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஆனந்த் மகாலிங்கம் ஸ்பேஸ்ல வந்து பயங்கரமான ஒரு சாதனை இன்னைக்கு பண்ணியிருக்காரு. என்ன அவர் சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு டிராக்டர் டிரைவர், விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். சென்னை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கிறாரு. ஆனா அந்த ஆனந்த் வந்து என்ன பண்றாருன்னா பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எல்லா பாடத்திலுமே ஃபெயில். அப்ப காலேஜ்ல இருந்து அவரே வெளியில வந்துடுறாரு. அடுத்த ஒரு பிரைவேட் காலேஜுக்கு போறாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கப்பேவும் பல ப்ராஜெக்ட் பண்றாரு. சின்ன சின்ன ப்ராஜெக்ட், 500க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட். அந்த ராக்கெட் எப்படி பண்றது, ராக்கெட் ரெக்கை எப்படி பண்றது, ராக்கெட்டுக்குள்ள எதை போட்டா எது எப்படி பறக்கும், இப்படிலாம் அரிய கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு தோணுது. என்ன தோணுது அப்படின்னா நாசாவுக்கு நம்ம இவ்வளவுதோ படிக்கிறோம்ல, நாசாவுக்கு நம்ம ஒரு
அமெரிக்காக்கு நம்ம போகலான்னு சொல்லி விசா ட்ரை பண்றாரு, விசா கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மன உடைப்புல என்ன பண்றாரு, அவரா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாரு, ஸ்பேஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி அவரா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு அதுல என்ன பண்றாருன்னா இந்த ராக்கெட்டை வந்து எரிபொருள் வந்து எரியும் பொழுது அது ராக்கெட் மேல போகிறப்ப புகை மண்டலமா ஆகும், மாசுபடும், இயற்கை மாசுபடும். இந்த புகை மண்டலம் இல்லாமையும் இந்த ராக்கெட்டை ஏத்துறதுக்கு பல கோடி லட்சம் செலவாகுது இல்லையா, அந்த செலவை நம்ம குறைச்சி இந்த ராக்கெட்டை ஏத்தலாமா அப்படின்னு திங்க் பண்றாரு. யார்? இளைஞர்கள் தான் அதை திங்க் பண்றாங்க, ஸ்கூல் முடிச்சு வந்த இளைஞர்கள் தான். அதே மாதிரி அவர் ட்ரை பண்றாரு, சக்சஸ் ஆகுது. மாசு இல்லாத செலவு குறைந்த இந்திய பொருளாதாரத்தை சிக்கனமாக்கி ஒரு ராக்கெட் மேலே ஏவப்படுகிறது, சக்சஸ் ஆகுது. இன்னைக்கு நாசா தேடி வருது. யாரு எதுக்காக இந்த அமெரிக்கா வந்து அவருக்கு விசா அளிக்கப்பட்டதோ இன்னைக்கு அவரை நோக்கி நாசா ஓடி வருது. நாசா ஓடி வந்து இன்னைக்கு நீங்க வந்து நாங்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம், இளம் விஞ்ஞானியா உங்களை தேர்ந்தெடுக்கோம்னு சொல்லி இன்னைக்கு ஆனந்த் மகாலிங்கத்தை இன்னைக்கு நம்ம தமிழ்நாடே கொண்டாடுது, இந்தியாவை கொண்டாடுது, அமெரிக்காவை கொண்டாடுதுன்னா இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய புதிய படைப்புகளையும் புத்தாக்க சிந்தனைகளையும் தங்களுடைய அறிவுசார் இயக்கத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அழகா சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை கோடி இளைஞர்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு 2026 இந்த ஆண்டின் இளைஞர் சமுதாயத்தின் கணக்கெடுப்பு, இன்றைய நாள் ஜூலை 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். ஆக இன்றைய தினத்தோட மிகச்சிறந்த ஒரு சின்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா 1.2 பில்லியன்ல இருந்து 1.6 பில்லியன் வரை இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இதுதான் எங்களோட கணக்கெடுப்பு. 1.2 நீங்க சொன்னீங்க, லட்சம் சொன்னீங்க, கோடின்னு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் போய் பில்லியன்ல இன்னைக்கு இளைஞர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு இளைஞர்களுமே பல விதங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைங்க பல விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம அடுத்து 2030 பறவைகளோட நம்ம எல்லாம் பேச போறோம். ஆச்சரியமா இருக்கா? இன்னைக்கு மனிதர்களோட மனிதனமே பேச மாட்டேங்கிறோம். ஏன்னா யாரோட பேசிட்டு இருக்கோம்னா இந்த போனுக்குள்ளதான் மூழ்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த போனுக்குள்ளே பல விஷயங்களை கண்டுபிடிச்சு அது மூலமா பல சாதனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஜூலி எலியட் அப்படின்ற ஒரு பெண்மணி 13 ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணி பறவைகள் பேசுது. அது இன்னைக்கு 83 லட்சம் மதிப்புள்ள சர்வதேச விருது அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பறவைகளுமே வந்து தன்னுடைய சொந்த குரல்ல நான் இந்த மாதிரி நான் தான் வந்திருக்கேன், என்னுடைய அடையாளத்தையும் என்னுடைய அழகான ஒரு இந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 4 தொழில்நுட்பத்தை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய சாதனை. 2030 நம்ம வந்து ஒவ்வொரு பறவை இனங்களோடையும் விலங்கினங்களோடும் நம்ம பேச போறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இது மூலமா விலங்கினங்களுக்கான ஒரு பெரும் புரட்சி அங்க வரப்போகுது. 2030 நம்ம விலங்கினங்களை அழிக்கும் போது அந்த விலங்கம் பேசக்கூடிய விஷயத்த நம்ம மனசுல இருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடிக்கலாமா, நீ என்னை அழிச்சா எனக்கு இதெல்லாம் நடக்கும், நான் இதெல்லாம் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அந்த விலங்கு அந்த ஒரு பறவை சொல்லுமா. அப்ப நம்ம விலங்குகளை வந்து அழிக்காம விலங்குகளோட மனநிலையும் புரிஞ்சுக்க கூடிய ஒரு இடத்திற்கு நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம் என்றால் இந்த வகை அரிய கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடியது யார் என்றால் இளைஞர்கள். அது மட்டுமா, இன்னைக்கு கர்நாடகால விவசாய குடும்பம் தான், ஏழை குடும்பம் தான். அவங்க அப்பா என்சைக்ளோபீடியான்னு சொல்லி ஒரு புக்கு வாங்கி கொடுக்குறாரு பையனுக்கு. அவங்க ஊர்ல கிராமத்துல இன்டர்நெட் வசதியே கிடையாது. அந்த இன்டர்நெட் வசதி இல்லாத அந்த கிராமத்துல அந்த பையன் புக்கை மட்டும் தான் படிக்கிறாப்புல, நூலகத்துக்கு போய் படிக்கிறாரு. இன்னைக்கு அவர் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா அந்த பிக்சல், ஸ்டார்ட் அப் பிக்சல் சொல்லி ஒரு ஆப் அவரா உருவாக்குறார். அந்த ஆப் மூலமா என்னன்னா பயிரோட நிலை இன்றைய நிலைமையில் என்ன அளவில் இருக்கின்றது, இந்த பயிர் வந்து என்ன நிலையில இருக்கு, பயிர் எந்த அளவு வளரும், பயிர்ல எந்த ஊட்டச்சத்து இருக்கு, பயிர்ல என்ன கிருமி தாக்கி இருக்கு, இந்த மாதிரி பயிர்களோட நிலையை கண்டறிவதற்கான ஒரு ஸ்டார்ட் அப் பிக்சல் சொல்லி ஒரு ஆப் கண்டுபிடிச்சனால இந்தியாவிலே முதலாக 900 கோடிக்கு நாசாவே டீல் செய்த முதல் இந்திய மனிதர் யார் என்றால் இந்த இளம் விஞ்ஞானியான இந்த அவைஸ் அகமது என்ற இளம் விஞ்ஞானி. இப்ப இளைஞர்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, இப்ப நம்ம சிந்திக்கலாம். இப்ப நம்மளோட வழிகாட்டல் அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல, வழிகாட்டலும் தன்னம்பிக்கையும் இருந்தா அவங்க சாதிப்பதற்கு தன்னை முயற்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்துட்டு இருந்தேன். காலையில நீங்க பாக்குறீங்கன்னா காலையில 5 மணிக்கெல்லாம் ஜிம்ல ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். யார் அங்க இருப்பாங்கன்னா இளைஞர்கள் தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் விளையாட்டு மைதானத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், மாரத்தானா இருக்கட்டும், பல பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும், அதாவது விளையாட்டு பயிற்சிகளே பல பிரிவுகள்ல கராத்தே நம்மளுடைய நாட்டு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வீரக்கலைகளையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு உலக நாடுகளை வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய அளவில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள் மைதானங்கள்ல தேசிய கொடி அழகா வீர கம்பீரத்தோட பிடிச்சிட்டு போக்குறது யாரு அப்படின்னா நம்ம நாட்டு இளைஞர்கள் தானே. அப்ப இளைஞர்கள் தங்களுடைய நேரத்தை பயிற்சியும் முயற்சியும் செய்து அழகா நேரத்தை வந்து செதுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அழகா வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா சனி ஞாயிறு இந்த மாதிரி விடுமுறை நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மரம் நட்டுட்டு இருக்காங்க. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா மரம் நட்டுட்டு இருக்காங்க, ஒரு குரூப் பாத்தீங்கன்னா மலை ஏறிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப மலை ஏறுவேன். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஏறுறது மட்டும் இல்ல, அவங்களோட பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மலை ஏற்றம் செய்து அங்க இருக்கக்கூடிய கழிவு குப்பைகள் அகழிகள் இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி அதை இயற்கையும் சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. பல பேருக்கு முன்னோடியா இருக்காங்கன்னா இளைஞர்கள் எதை நோக்கினா அவங்க நேரத்தை அழகா செலவச்சிட்டாங்க. மன அழுத்தத்தை போக்கணும், உடலோட வெப்பத்தை வந்து போக்கணும். இந்த எல்லா மன அழுத்தம் இல்லாத ஒரு அழகான நேரத்தை அழகாக திட்டமிட்டு செலவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து ருசிச்சு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏதோ 2 இளைஞர்கள் தவறு செய்யறாங்கன்றக்காண்டி மொத்த இளைஞர்களையுமே தவறு செய்கிறார்கள் என்று எண்ணாமல் ஒரு கடல் அலைகளை போன்றவர்கள் இன்றைய இளைஞர்கள். ஒரு விதையை தான் உங்களுக்கு விதைச்சா போதும், சரியான வழிகாட்டலும் தன்னம்பிக்கையும் கொடுத்தா அந்த அலை எவ்வாறு நேரான ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்து எப்படி அழகா நம்ம கண்களுக்கு ஒரு விமர்சிக்கின்றதோ அதே மாதிரி இளைஞர்களுக்கு நம்ம சரியான பாதையை நம்ம காமிச்சோம் அப்படின்னா அந்த இளைஞர்கள் பல சாதனைகளையும் பல சவால்களையும் சாதிப்பதற்காக தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய புத்தாக்க அந்த படைப்பான அந்த சிந்தனைகளையும் வெளிப்படுத்திக்கிறதுக்குரிய தயாரா இருக்கிறாங்க. அதான் மன அழுத்தம் இந்த மொபைலுக்குள்ள இருக்கிறாங்கன்னு இல்லாம மொபைல் வந்து உங்களுடைய தேவைக்கு அதிகமா அந்த இளைஞர்கள் செலவிட்டு அதன் மூலமா நல்லதை மட்டும் செய்து கொண்டு மீதி இருக்க நேரங்கள் செலவு, அதாவது எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆர்வமிக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு தங்களை இணைபுரிந்தும் இயற்கை வளத்தை பாதுகாத்தும் இந்த இளைஞர் சமுதாயம் அழகா தங்களுடைய பாதை எடுத்துட்டு போயிருக்காங்கன்ற ஒரு கருத்தோட இளைஞர் சமுதாயத்தை நாம் போற்றுவோம். அவர்களுடைய வாழ்க்கைக்கு நாம் அனைவரும் வழிகாட்டுவோம். அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவோம். குறை சொல்வதை விட்டுவிட்டு அவர்களுடைய நிறைகளை நாம் மென்மேலும் அவர்களை உருவாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அழகிய வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விரைவடைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக, நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. இளைஞர்களின் போக்கு அப்படின்னா எல்லாருமே மாற்று சிந்தனையில தான் இருக்கிறோம். நம்ம ஜெயசுதா கிட்ட இருந்து இவ்வளவு கனமான விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன். பொதுவாக எங்க அமைப்புல காளீஸ்வரன் தான் இப்படி தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த டேட்டா, அவருக்கு வந்து டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியவர் அவர். ஆனால் ஜெயசுதா இன்னைக்கு தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கருத்தரங்களை ஒரு புள்ளியை வச்சு அந்த புள்ளி கரும்புள்ளி அதுதான் தெரியுதா, சுற்றி இருக்கிற வெண்மை பகுதி உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு தொடங்கி ஒரு கருத்தரங்கம் இப்படிதான் இருக்கணும். ஒரு நல்ல தொடக்கம் இருக்க வேண்டும். தொடங்கி அதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் அதில் ஒரு சிந்தனையை பதிவு செய்து அதன் பிறகு முடிக்க வேண்டும். இந்த கருத்தரங்க நெறியை மிக அழகாக மிக அற்புதமாக அதை எடுத்து அப்படி கொண்டு போயிருக்கக்கூடிய ஜெயசுதா அவர்களுக்கு நல்ல மனமார்ந்த பாராட்டுகள். அதாவது பேச்சுத்துறை அப்படிங்கிறது தினசரி நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு துறை. பேசினதே திரும்ப பேச முடியாது. சில பேர் அப்படி பேசுவாங்க. டேப் ரெக்கார்டர் பட்டன் தட்டுனா முடிக்கிற வரைக்கும் ஒரே பேச்சு தான். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்செல்லாம் இல்லை, எங்கேயும் ஒரே பேச்சு தான். ஆனா அப்படி இல்லாமல் அந்த சூரிய சக்தியின் மூலமாக டேப்பு பெட்டியை தன் கருத்தை இது போன்ற ஒரு கருத்தரங்களே சொன்னார் என்று தன் கருத்துக்கு வலு சேர்க்கிறார். அதனால கருத்தரங்க தொடர்ந்து நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கருத்தரங்கத்திற்கு யார் தயாராகிறாங்க எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தொடக்க புள்ளி துரப்பாண்டியன் சுரேஷ்குமார். அப்பதான் நான் சொன்னேன், ஒரு பெண்மணி வந்தா நல்லா இருக்கும். அப்பதான் அது ஒரு அவங்களுடைய பார்வையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்மளா பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஒரு சகோதரி வந்து பேசணும், அது நல்ல சிந்தனையாளர்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன பொழுது மறுக்காம துரப்பாண்டியனும் சுரேஷ் அவர்களும் சரி அப்படின்னாங்க. அதுக்கு தோதா நம்ம ஜெயசுதாட்ட கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் காலையில் வரைக்கும் என்கிட்ட பேசலை. நான் அப்புறம் ராம்நாத்கிட்ட சொன்னேன், என்ன தெரியல பேசலை, வருவாங்களா மாட்டாங்களான்னு கேளுங்க. ஏன்னா சஸ்பென்ஸ்லேயே வச்சிருக்கிறது 2 பேர், 2 பேருமே ஜெயில ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், ஜெயசுதான்னு ஒருத்தவங்க, ஜெயலட்சுமின்னு ஒருத்தவங்க.
நம்மளை எப்பயுமே ஒரு சஸ்பென்ஸ்லயே வச்சிருப்பாங்க. வருவாங்களா மாட்டாங்களா? அப்ப பாருங்களேன், ஏன்னா அவங்க அப்படியே சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு அப்படியே இருப்பாங்க. திடீர்னு வந்து நிற்பாங்க. நான் தான் இன்னைக்கு ஜெயலட்சுமி வந்தோடனே சொன்னேன், மழை கொட்டுன்னு கொட்ட போகுதுப்பா அப்படின்னு. நான் ஏன்னா அப்படியே அவங்க வாட்டுக்கு சிவராத்திரி அன்னைக்கு என் மனைவி சொல்லுவா, என்னங்க அவங்க வாட்டுக்கு சிவன் கோயிலாக போய்கிட்டே இருக்கிறாங்க, எந்த பயமும் இல்லாமல் ராத்திரியில் இப்படி போய்கிட்டு இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், அவங்க சிவத்தோட போய்கிட்டு இருக்கிறாங்க, நம்மெல்லாம் சபத்தோட போய்கிட்டு இருக்கிறோம். அதனால அவங்க சிவத்தோட போறாங்க, அதனால அவங்களுக்குலாம் பயம் என்பது வர. அப்படி இளைஞர்களை ஒரு அழகாக அற்புதமாக அப்படி தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. துரைப்பாண்டிக்கு ரொம்ப நாளா ஒரு வருத்தம் உண்டு. திருவள்ளுவரை படாத பாடுபடுத்துறாங்க. அவன் பிடிச்சவன்லாம் திருக்குறளை எடுத்துக்கிட்டு, நானும் பார்த்துட்டேன். நானும் என்ன பேசுவீங்கன்னு யாராவது கேட்டா, நான் திருக்குறள் பேசுவேன் அப்படின்பாங்க. திருக்குறள்லாம் பேசக்கூடாது, திருக்குறள் மாதிரி வாழணும். திருக்குறளை பேசிடலாம், 1330 குறட்பா. சாதாரணமா என்னை வந்து சில அமைப்புகளை கூப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் 10 நிமிஷம் பேசினேன்னு அதை 8 திருக்குறள் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் 4 திருக்குறளை வச்சுக்கிட்டு 4 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதனால நீ 1 மணி நேரம் யாராவது பேச கூப்பிட்டாங்கன்னா குறைஞ்சது 55 திருக்குறளாவது நான் சொல்லுவேன். சொன்னபடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதையும் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். அதுதான் ஒரு பேச்சா. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இவன் நமக்கு வெடி வச்சிருவான் போலுக்கடா. நமக்கு தெரிஞ்சதில்ல. எனக்கு தெரிய மதுரையில திருக்குறள் அவதானி அப்படின்னு நம்முடைய அருமையாக நம்முடைய மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் வடக்காடி வீதியில திருவள்ளுவர் கழகம் இருக்கு. அதனுடைய செயலாளர் முருகேசன் 1330 குறளை எதை கேட்டாலும் சொல்லுவார். இன்னைக்கு மதுரையில வேற யாரும் அப்படி இல்லை. திருக்குறள் அவதானி அவர். படும் அப்படின்னா படும்ல முடிகிற அத்தனை திருக்குறளையும் சொல்லுவார். 340வது திருக்குறள் சொல்லுவார். இடையில ஒரு சொல்லுங்க சொல்லுவார். ஆனா அவருக்கு என்ன பட்டம் தெரியுமா கொடுத்துருக்காங்க? புழைக்க தெரியாத ஆள்றான் இருக்க. இதைத்தான் துரைப்பாண்டி கையில எடுத்திருக்கிறார். என்ன எடுத்திருக்கிறார்? வள்ளுவம் தமிழகத்தில் தோற்றது ஏன்? யாருக்கும் இந்த தைரியம் வராது. எல்லாரும் வள்ளுவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், வள்ளுவர் அறம் வழியிலே பொருளீட்டி இன்பம் தீக்க சொன்னார், வள்ளுவத்திலே இல்லாததா? எல்லாம் இருக்குப்பா. நீ வள்ளுவத்தை பின்பற்றுகிறாயா? ஒரு கேள்வி அதுதான். ஞாயிற்றுக்கிழமை எங்க நிக்கிற நீனு? நேற்று ஒருத்தர் என்ன சொன்னார், பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுங்க, இப்ப என்ன அப்படின்னு. என்ன சாப்பிட முடியாதுங்க. பாவிகளா, அந்த ஒரு திருக்குறளை கடைபிடிக்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்க. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டதனோடு நேர் அப்படிங்கிறார். அப்ப தவறு செய்பவர்களை தண்டிப்பது என்பது அரசு நீதி. எப்படி பயிர்களுக்கிடையே களை வந்திருக்கிறதோ அந்த கலையை நம்ம எடுத்தோம்னா, அது போல நாட்டில் தவறு செய்பவர்களை தண்டிப்பது அரசனுடைய கடமை. முடியுதா? கேட்கிறாரு துரைப்பாண்டி தான் கேட்கிறாரு, முடியுதா? ஏதாவது சொல்ல முடியுதா? நாட்டில் ஏதாவது நடக்குதா? ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறோம்? அதனாலதான் பாரதி தெளிவா சொல்லிட்டு போயிட்டான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்ட்டான். வள்ளுவத்தை உலகம் எடுத்துக்கிருச்சு, புகழ் மாத்திரம் நம்ம வச்சிருக்கிறோம். வள்ளுவத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது. ஆனால் துரைப்பாண்டியனுடைய கேள்வி, வள்ளுவத்தை தமிழகம் ஏன் பின்பற்றவில்லை, தமிழகத்துல ஏன் தோற்று போய்விட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். அவர் கூட சொன்னார் என்கிட்ட, திருவள்ளுவம்னு போடலாமே. என்ன திருவள்ளுவர் தான் போடணும். வள்ளுவம்ங்கிறது ஒரு சித்தாந்தம், அதுக்கு திரு அடைமொழி வரக்கூடாது. வள்ளுவனுடைய சிந்தனை. அப்ப வள்ளுவ சித்தாந்தம் தமிழகத்திலே இருக்கிறதா, இல்லாமல் போய்விட்டதா? இதெல்லாம் அவர் பேசினதுக்கு அப்புறம் தானே நம்ம பேசணும். வாங்க, கவிஞர் துரைப்பாண்டியன் அவர்கள் ரயில்வே துறையிலே பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர், அற்புதமான மனிதர். தமிழகத்தில் வள்ளுவம் தோற்றது ஏன்? சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளையினுடைய ஒரு பிரிவான மதுரை இலக்கிய பேரவை
இன்றைய தினம் ஒரு அழகான ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்து அந்த கருத்தரங்கத்தின் தலைவராக மதுரை இலக்கிய பேரவையின் நிறுவன தலைவர் அவர்கள் சண்முக திருக்குமரன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த கருத்தரங்கத்தை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் வைஜெயந்தி மாலா அவர்களே, இன்றைய தினம் எனக்கு முன்னால் இளைஞர்களின் பங்கு என்ற அழகான ஒரு தலைப்பில் பேசி அமர்ந்திருக்கும் ஜெயசுதா அவர்களே, எனக்கு அப்புறம் ஒரு அரிய தலைப்பில் பேச இருக்கக்கூடிய தோழர் சுரேஷ்குமார் அவர்களே, அவருடைய தலைப்பை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. காலச்சக்கரத்தில் மனித இனம். இந்த கருத்தரங்கத்தின் இறுதியில் நன்றி உரையாற்ற இருக்கும் ராம்நாத் பாபு அவர்களே, இன்றைய தினம் இவர்கள் என்னதான் பேசப் போகிறார்கள் என்று கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆர்வல பெருமக்களே மற்றும் இலக்கிய பேரவையில் என்னோடு பயணிக்கக்கூடிய நண்பர் காளீஸ்வரன், திருமலை, சிவக்குமார், ஜெயலட்சுமி அம்மா அவர்கள், என்னோடு பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கும் RPF சப் இன்ஸ்பெக்டர் அவர்களே மற்றும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தலைப்பு, அதாவது திருவள்ளுவம் திருவள்ளுவம்னு பேசிக்கிட்டு இருக்க, திருக்குறள் திருக்குறள்னு சொல்லி இந்த 20ஆம் நூற்றாண்டில் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் திருவள்ளுவம் என்ற ஒரு சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டில் ஏன் தோல்வியுற்றது? சீனாவை சேர்ந்த கான்ஃபியூஷியனுடைய கருத்துக்கள் எப்படி இன்று சீனாவை ஆளுகிறது? சீனாவின் அடிநாதமாக அது விளங்குகிறது. ஆனால் உலக அளவில் அறநெறி பேசிய, உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறநெறி கருத்துக்களை, சித்தாந்தத்தை அருளிய திருவள்ளுவர் ஏன் தோற்றார்? இந்த கேள்வியை முன்வைத்து இன்றைய தினம் இந்த சபை விவாதிக்கிறது. இன்றைய தினம் நாம் எதிர்பார்த்த தமிழ் ஆர்வலர்கள் வரவில்லையே என்ற ஒரு மனக்குறை இருந்தாலும், எங்களது அருமை தோழர் JCTV ஜான் அவர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்வார்கள். இந்த கருத்தரங்கில் பேசப்படும் பொருள்கள் அனைத்தும் உலகமென்றும் சென்று சேரும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை என்பதை ஐயா அவர்கள் எனக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார்கள். கவலைப்படாதீர்கள் துரைப்பாண்டி அவர்களை, கூட்டம் வரவில்லை என்றாலும் ஜான் டிவி இருக்கிறது, நம்மை காப்பாற்றும் என்று. தோழர்களே, அதாவது திருவள்ளுவம் ஏன் தோற்றது என்று பேசும் பொழுது நாம் முதலில் இந்த தமிழ் என்றால் எப்படி இந்த நாட்டில் இருக்கிறது என்பதை பேசியே ஆக வேண்டும். அப்படி பேசும் பொழுது தமிழினுடைய வரலாற்றையும் நாம் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறோம். அப்படி பேசும் பொழுது நிச்சயமாக 3 தமிழ் சங்கங்களை எடுத்து பேச வேண்டிய கட்டாயம். முதல் தமிழ் சங்கம் தென்மதுரையில் இருந்தது. அதனுடைய உறுப்பினர்களாக யார் இருந்தார்கள் என்றால் இறையனார் சிவபெருமான், முருகப்பெருமான் மற்றும் பல பாண்டிய மன்னர் மற்றும் பல புலவர்கள், கிட்டத்தட்ட 5000 நெருங்கக்கூடிய புலவர்கள் இவர்கள் இருந்தார்கள். அப்புறம் இடைச்சங்கம் என்று சொல்லப்படும் 2வது சங்கம், அந்த சங்கத்தில் தொல்காப்பியர் இருந்தார் மற்றும் கிட்டத்தட்ட 4000 நெருங்கக்கூடிய புலவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில்தான் தொல்காப்பியம் என்ற தமிழ் இலக்கண நூல் இயற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 3வது சங்கம் அமைக்கப்பட்டது. அந்த சங்கத்தில் பாண்டிய மன்னர் தலைமை தாங்கினார். அந்த சங்கத்தில் தான் நிறைய நூல்கள் உருவானது. 10,
அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்கள் உருவானது என்பது இது கதை. அந்த காலகட்டத்தில் தான் திருக்குறளும் உருவானது என்று சொல்லப்படுகிறது. இது நான் சொல்லவில்லை. 10,000 ஆண்டுகளாக 3 சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. இது ஆய்வுக்குரியது. இந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்றால், இறையனார் களவியல் உரை என்ற ஒரு நூலை இயற்றியதன் மூலம் அந்த நூலின் வழியாகத்தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. இது உண்மையா இல்லையா என்பது ஆய்வுக்குரியதுதான். இந்த ஆய்வை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் 10,000 ஆண்டுகளாக தமிழ் வாழ்ந்திருக்கிறது என்பதில் நமக்கு பெருமைதான். இந்த 3ஆம் சங்கம் என்பது கிபி 250 முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் களப்பிரர்கள் என்ற ஒரு இனம் தமிழகத்தை 3 நூற்றாண்டுகளாக ஆண்டது. அந்த களப்பிரர்கள் ஆண்ட காலகட்டத்தில் தான் அறநூல்கள் எல்லாம் உருவானது. அந்த காலகட்டத்தில் தான் திருக்குறளும் உருவானது என்பது இன்றைய ஆய்வாளர்களின் கருத்து. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடவுள்கள் பங்கு வகித்த சங்கங்கள் அனைத்தும் சொல்லப்பட்டது. இறையனார் களவியல் உரை என்ற நூலின் வாயிலாக சொல்லப்படுகிறது. இது ஆய்வுக்குரியது. இந்த இடைக்காலத்தில் திருக்குறளை திருவள்ளுவர் தோன்றி இந்த நூலை இயற்றினார். அதாவது இந்த திருக்குறளை சொல்லுவது என்றால், ஐயா அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். நமது நாட்டில் இன்று போற்றப்படும் தமிழ் கவிஞர்களில் பெருமக்களில் சுப்பிரமணிய பாரதியார் மிக சிறந்தவர். அந்த கவியே சொல்லி இருக்கிறார், வள்ளுவனை உலகத்திற்கு கொடுத்து விட்டோம் என்று. அப்படி புகழ் வாய்ந்த திருவள்ளுவம் தமிழகத்தில் எங்கே சென்றது? ஆனால் மகாபாரதமும் ராமாயணமும் மற்ற இதிகாசங்களும் பேசப்படுகிறது. தமிழகத்தில் அல்ல, இந்தியாவில் எங்கு எடுத்துக்கொண்டாலும் ராமரையும் கிருஷ்ணரையும் கண்ணனையும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் திருவள்ளுவர் என்ற ஒருவர் தெரியவில்லை. படிப்பாளிகள் மத்தியில் தான் திருவள்ளுவம் பேசப்படுகிறது ஒழிய பொதுமக்களிடம் சென்று சேரவில்லை. இது ஏன்? அதாவது இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டில் பேசப்படுகிறது என்பது உண்மைதான். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இருந்து பேசப்படுகிறது. ஆனால் திருவள்ளுவம் தோன்றி 2000 ஆண்டுகள் ஆனாலும் 19ஆம் நூற்றாண்டு வரை ஏன் பேசப்படவில்லை? ஏன் போற்றப்படவில்லை? இதுதான் கேள்வி. இந்த கேள்விதான் நாம் இந்த சபை இன்றைய தினம் விவாதிக்கிறது. திருக்குறளுடைய சிறப்புகளை நாம் பேசாமல் திருவள்ளுவத்தை பற்றி பேச முடியாது. இந்த கேள்வியை நாம் வைக்க முடியாது. தோழர்களே, உலகில் செம்மொழிகள் என்று சொல்லப்படும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். ஆனால் இந்த 6 மொழிகள் தான் உலகில் செம்மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜ். இந்த 6 மொழிகளில் எத்தனை மொழிகள் இன்று உயிரோடு இருக்கிறது? 4 மொழிகள் உயிர் தன்மையை இழந்து விட்டது. இன்று உயிரோடு இருப்பது தமிழும் சீனமும் மட்டும்தான். இந்த கேள்வியை திருவள்ளுவம் தமிழகத்தில் ஏன் தோற்றது என்றால், தோற்றது என்ற கேள்வியை ஏன் இந்த சபை விவாதிக்கிறது என்றால், தமிழுக்கு இன்றைய தினம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை, மற்ற ஆங்கிலமும் ஹிந்தியும் சேர்ந்து இந்த தமிழை அழித்து விடுமோ என்ற பயம். ஏற்கனவே செம்மொழிகள் என்று சொல்லப்படும் 4 மொழிகள் அழிந்து விட்டது. சமஸ்கிருதம் செம்மொழிதான். ஆனால் இன்று பேச்சு வழக்கில் இருக்கிறதா என்றால் அது இல்லை. ஹீப்ரு உலகத்தில் முதன்மையான மொழி, யூத சமுதாயத்தின் மொழி, அந்த மொழி அழிந்து விட்டது. கிரேக்கம், லத்தீன்
இதுவும் அழிந்து விட்டது. அதுபோல் தமிழ் அழிந்துவிடக் கூடாது என்ற கவலையினால் இந்த மன்றம், இந்த மதுரை இலக்கிய பேரவை, அதன் தலைவர் ஐயா சண்முக திருக்குமரன் அவர்கள் மனதில் உதித்த கவலையினால் ஏற்பட்டதுதான் இந்த தமிழ் அரங்கம். இந்த தமிழை ஆராய்ச்சி செய்யும் விதமாகத்தான் இன்றைய தினம் முதல் தொடக்கமாக தமிழ் அழிந்துவிடக் கூடாது, அதனால் நாம் ஒரு கருத்தரங்கத்தை நடத்துவோம், அந்த கருத்தரங்கத்தில் அருமையான கருத்துக்களை முன்வைப்போம் என்று அவர் சிந்தித்ததின் விளைவாக உருவானதுதான் இளைஞர்களின் போக்கு, வள்ளுவம் ஏன் இன்று தோற்றது. அதுபோல் நமது கால சக்கரத்தில் மனித இனம், இவ்வளவு பெரிய சிந்தனை. இந்த சிந்தனையை உருவாக்கியது தமிழ் அழிந்துவிடக் கூடாது, தமிழுக்கு கேடு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சிந்தனையை உருவாக்கி இந்த மன்றம் இன்றைய தினம் தொடங்கி வைக்கிறது. இது பேசுபொருள் ஆகும். நிச்சயமாக இதனுடைய வளர்ச்சி வேறு விதமாக இருக்கும். இது போன்ற கருத்துக்கள் விவாதிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திருவள்ளுவத்தின் சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கதையை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் 4-5 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த சமயத்தில் அவர் படித்த டால்ஸ்டாயினுடைய இலக்கியங்கள், அந்த இலக்கியங்கள் அவருக்கு ஏற்படுத்திய தாக்கம். டால்ஸ்டாய் என்பவர் ருசிய நாட்டு கவிஞர். அந்த ருசிய நாட்டு கவிஞரின் இலக்கியங்களை படித்த நமது மகாத்மா காந்தி அவர்கள் அந்த தாக்கத்தினால் அவர் தென்னாப்பிரிக்காவில் அமைத்த ஒரு பண்ணைக்கு டால்ஸ்டாய் பண்ணை என்று பெயரை வைத்து டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன கேட்கிறார்? ஐயா, உங்களுடைய இலக்கியங்களை, நூல்களை நான் படித்து மெய்மறந்து விட்டேன். அந்த இலக்கியத்தில் வரும் நீதி நெறிகளெல்லாம் பார்த்து நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். அதன் விளைவாக உங்கள் பேரில் நான் ஒரு பண்ணை வைத்திருக்கிறேன். அந்த பண்ணையை தாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று ஒரு வரவேற்பை சொல்லிவிட்டு கடிதத்தில் அதே நேரத்தில் ஒரு கேள்வியையும் முன்வைக்கிறார். என்ன கேள்வி என்றால், உங்களுடைய இலக்கியத்தில் வரும் நீதிகள், அறநெறிகள் எல்லாம் உங்கள் மனதில் இருந்து உருவானதா அல்லது வேறு ஏதாவது நூல்களில் இருந்து நீங்கள் எடுத்தீர்களா என்ற ஒரு கேள்வியை அந்த கடிதத்தில் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பெற்ற டால்ஸ்டாய் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு பதிலும் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஐயா, நீங்கள் என்னை வரவேற்றதற்கும் என் பெயரில் பண்ணை நடத்துவதற்கும் நன்றிகள் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் எனது வயது மூப்பின் காரணமாக நான் வர முடியாது. உங்கள் கேள்விக்கு பதிலாக நான் எனது நூல்களில் இருக்கும் அறநெறி கருத்துக்கள் எங்கிருந்து பெற்றேன் என்றால், உங்கள் இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்ற நாட்டில் ஒரு சிறு பகுதியில் திருவள்ளுவர் என்ற ஒரு பெருமகனார் எழுதிய நூல் ஜெர்மனியில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அதை படித்துதான், அதிலிருந்துதான் கருத்துக்கள் எடுத்தேன் என்று பதில் உரைத்தார். இந்த கடிதம் உண்மையானது. மகாத்மா காந்தி அவர்களின் கடிதங்கள் என்ற நூலில் இது இருக்கிறது. அதை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது! ருசிய கவிஞர் டால்ஸ்டாய் என்றால் உலகம் எல்லாம் தெரியும். அந்த ருசிய கவிஞருக்கு அடிப்படையாக அமைந்ததே திருவள்ளுவம் தான். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் திருவள்ளுவத்தில் இருக்கும் கருத்துக்கள் 1330 குறள்களிலும் உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவையோ, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன தேவையோ, இன்றைய தினம் 20ஆம் நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் யுகத்திலும் நெட் யுகத்திலும் வாழும் நமக்கு என்ன தேவையோ அதை அத்தனையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறார் திருக்குறளில். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூல். அந்த நூலில் அவர் தெய்வத்தை வெறுக்கவில்லை, கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை வைத்திருக்கிறார்.
அதே நேரத்தில் பகுத்தறிவு பேசக்கூடிய எங்களை போன்றவர்கள் இல்லை என்று சொல்லும் ஊழ்வினையையும் வைத்திருக்கிறார். அப்படி அதிகாரங்கள் வைத்த அவர் ஒரு குறளையும் வைத்திருக்கிறார். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளையும் சொல்லுகிறார், ஊழ்வினையையும் சொல்லுகிறார். அதே நேரத்தில் உன்னுடைய முயற்சி உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று அருமையாக சொல்லுகிறார். அவருடைய சிந்தனையை பாருங்கள். எல்லா விதத்திலும் கருத்துக்களை வைத்திருக்கிறார். கல்விக்கு அவர் கொடுத்துள்ள சிறப்புகளை உங்களுக்கு நன்றாக தெரியும். காமத்து பாலில் குறளை மட்டும் சொல்லுகிறேன். தாம் இயல்வார் நெந்தொழில் இனிது கொள். அதாவது தாமரை கண்ணான் உலகு. தாம் இயல்வார் மென்தோளில் குயினின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு. தம்மால் விரும்பப்படும் மகளிரின் மெல்லிய தோளில் மீது சாய்ந்து உறங்குவதை விட திருமாலின் சொர்க்கம் பெரிதல்ல. காதலியின் தோளில் சாய்ந்து தூங்கும் சுகத்தை விட சொர்க்கம் ஒன்றும் பெரியதல்ல. எவ்வளவு அழகாக அவர் சிந்தித்திருக்கிறார் பாருங்கள். இந்த சிந்தனைகளெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளுவம் ஏன் தோற்றது? இந்த கேள்விதான். இந்த கேள்வியை வைக்கும் பொழுது திருவள்ளுவர் பிறந்த அந்த 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள சமூகத்தையும் நாம் அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம். திருவள்ளுவர் காலத்தில் கல்வி பொது உடைமை கிடையாது. அதாவது அந்த காலத்தில் இருந்த அரசர்கள் எல்லா ஜாதி எல்லா மத மக்களும் பயன்பெறும் வழியில் பள்ளிக்கூடங்களோ கல்வி சாலைகளோ நடத்தவில்லை. 1547ஆம் ஆண்டு ஐரோப்பிய மிஷனரி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள புன்னைக்காயல் என்ற கிராமத்தில் பொதுப்பள்ளியை ஆரம்பிக்கும் வரைக்கும் தமிழகத்தில் எங்குமே பொதுப்பள்ளிகளே கிடையாது. அதாவது ஜாதி சமயமற்ற மாணவர்கள் படிக்கும் ஒரு கல்வி சாலையோ எதுவுமே கிடையாது. அரசர்கள் யாருமே அவர்களுக்கு அது போன்ற பள்ளிகளை இந்த 15 ஆண்டுகள் வரை யாருமே நடத்தவில்லை. இது வரலாற்று சான்று. ஐரோப்பியர்கள் வருகைக்கு பின்புதான் புன்னை வயலில் முதலில் பொதுப்பள்ளி துவங்கப்பட்டது. இது சான்று. ஆக மொத்தத்தில் பொதுக்கல்வி என்ற ஒரு நடைமுறையை கொண்டு வரவே இல்லை இந்த சமூகம். அதற்கப்புறம் பார்த்தா வேண்டாம், 17 நூற்றாண்டுகள் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும், ஏன் இன்றைய தினம் வரைக்குமே சாதிக்கு ஒரு நீதி, மனுஸ்மிருதி, மகாபாரதம், ராமாயணம் இது போன்ற நூல்களை தான் முன்னிலைப்படுத்தி, அதுவும் குருகுலம் என்று சொல்வார்கள், அந்த குருகுலத்தில் படிக்க வைப்பார்கள். அந்த குருகுலத்தில் எப்படி இருக்கும் என்றால் குரு சிஷ்யன், அதுவும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும்தான் படிக்க முடியும். திருவள்ளுவருடைய காலங்களில் சமயம் எப்படி இருந்தது என்று நாம் எடுத்தோம் என்றால், சமயங்களின் சங்கமம். அந்த காலங்களில் புத்த மதம் இருந்தது, சமண மதம் இருந்தது, வைதிக மதம் என்று சொல்லப்படும் சிவனை வணங்குவோர், திருமாலை வணங்குவோர், அவர்களின் பிள்ளைகளை வணங்குவோர், இது எல்லாமே கலந்த கலவைதான். இதன் விளைவு சண்டைகளும் சச்சரவுகளும், ஏன் படுகொலைகளே நடந்தது. எடுத்துக்காட்டுக்கு சொல்வதென்றால், சமணர்கள் கொல்லப்பட்ட வரலாறுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கழு என்ற கழுமரத்தில் அவனை குத்தி, அதாவது பாண்டிய மன்னர்களே இந்த தண்டனையை சமணர்களுக்கு வழங்கியதாக வரலாறுகள் இருக்கிறது, சான்றுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காலம்தான் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை வந்து கொண்டிருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் என்றால், அந்த காலத்தில் இந்து மதம் எப்படி இருந்தது? கணவன், சாமிகளே கணவன்
மனைவி, குழந்தைகள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்து மதம் இருந்தது. அதாவது சிவன், பார்வதி, இது போன்ற இதெல்லாம் இருந்தது. திருவள்ளுவர் அவர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பாருங்கள், உலகத்தில் பிறந்த அனைவரும் சமம் என்ற கொள்கையை வைத்திருக்கிறார். தொழில்களால் தான் வேறுபடுவார்களே ஒழிய பிறந்த அனைவருமே சமம் என்று, அதாவது சாதி சமயம் அல்லாத ஒரு அறநெறியைத்தான் அவர் சொல்லியிருக்கார். அதுபோல திருக்குறள் இருந்த காலத்தில், அதாவது இந்த இடைப்பட்ட 17 நூற்றாண்டுகளில் ஜைன மதம் திருக்குறளை தன்னுடைய மதம் என்று பறைசாற்றி கொண்டது. வைதிக மதம், வைதிகம் என்று சொல்லப்படும் இந்து மதம் திருக்குறளை தீக்குறள் என்று சொன்னது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டாள் எழுதிய திருப்பாவையில் இது இருக்கிறது. ஜைன மதத்தில் இருக்கக்கூடிய நாலடியா அந்த நூலை ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற ஒரு இதை சொல்லி சொல்லி ஜைன மதத்தை சார்ந்தது என்று முத்திரை குத்தப்பட்டது. அதனாலேயே வேற்று மதத்தினர் இந்த திருக்குறளை ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருந்தது. திருவள்ளுவம் இதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னதோ, பரத்தையர், பிறன்மனைவி, மது ஒழிப்பு, இதையெல்லாம் இன்று வரை நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் பரத்தையர் என்ற ஒரு சிஸ்டத்தை, முறையை ஆங்கிலேய அரசு வந்துதான் அதை சட்டமாக்கி ஒழித்தது. மது ஒழிப்பை கூட தமிழகத்தில் முன்பு கைவிட்டார்கள், இப்பொழுது தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி திருவள்ளுவர் என்ன என்ன அறநெறிகளை சொன்னார்களோ அத்தனை அறநெறிகளையும் எதிர்ப்பதமாகத்தான் தமிழக மக்கள் சிந்தித்தார்கள். அரசர்கள் யாருமே திருவள்ளுவரின் குறள்களை, அதாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு உதவியோ செய்யவில்லை என்பது மறக்க முடியாத ஒரு இது. அதுபோல சீனாவில் கான்ஃபூசியஸின் கொள்கையை எப்படி அரசு ஏற்றுக்கொண்டதோ, நமது நாட்டில் அரசியல் சாசனத்தை இயற்றிய அமைப்பாளர்கள், அரசியல் சாசன அமைப்பாளர்கள் கௌடில்யத்தையும் மனுஸ்மிருதியையும் மட்டும்தான் மனதில் கொண்டார்களே ஒழிய திருக்குறளின் அறநெறி கருத்துக்களை உள்வாங்கி கொள்ளவே இல்லை. தமிழகத்திலும் திருவள்ளுவரின் அறநெறி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஏதாவது சட்டங்கள் செய்யப்பட்டதா என்றால் அதுவும் இல்லை. இது போன்ற திருவள்ளுவரின் அறநெறி கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு அரசை நிலைநிறுத்த வேண்டும் என்று போராடினார்கள். ஆனாலும் அது எதிர்பாராத விதமாக அதுவும் நடைமுறையில் இல்லாமல் போய்விட்டது. மொத்தத்தில் முடிவுரையாக சொல்கிறேன், நேரம் கடந்து விட்டதால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். யூத மக்களுக்கு எப்படி மோசஸ் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தாரோ, அதுபோன்று தமிழக மக்களுக்கு திருக்குறள் வழிகாட்டியாக திகழ்ந்து இருக்க வேண்டும். தமிழ் மோசஸாக அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். திருவள்ளுவரை தமிழ் மோசஸ் என்று அழைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாவதற்கு தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் என்பதை கருதி இந்த திருவள்ளுவத்தையும் போற்ற வேண்டும். திருவள்ளுவத்தை போற்றுவதன் மூலமாக தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும். தமிழ் மொழி செம்மொழியாக இருக்கின்ற மொழிகள் எப்படி அழிந்து கொண்டே இருக்கிறதோ, அது போன்று கால சக்கரத்தில் தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி நான் இன்றைய தினம் இந்த வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமைக்குரிய பெரியோர்களே, வள்ளுவம் எப்படி இருக்கிறது? வள்ளுவத்தை நாம் பின்பற்றுகிறோமா? வள்ளுவர் சொன்ன அந்த நெறிகளின்படி வாழ்கிறோமா என்கிற சிந்தனை நிறைய தரவுகளோடு பயணப்படுகிறார் கவிஞர் துரைப்பாண்டியன் அவர்கள். ஒரு இடத்துல நான் ஒரு கருத்து அவருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா கருத்தரங்கம்னா அதை சொல்லணும்.
தீக்குறளை சென்று ஓதோம் என்று ஆண்டாள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே நான் எப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீக்குறள் என்றால் கோல் சொல்லுதல், புறம் கூறுதல். எனவே புறம் கூறுதல் என்கிற பணியை நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற அந்த சிந்தனையிலே ஆண்டாள் பதிவு செய்கிறார். பிற்காலத்திலே அதை எடுத்து சொன்ன அந்த சிந்தனையை துரைப்பாண்டியன் அவர்கள் பதிவு செய்கிறார். ஆண்டாளே தீக்குறள் என்று சொல்லிவிட்டார் என்று. திருக்குறள்ல அந்த அகர வரிசை, அந்த எதுகை மோனை இதெல்லாம் தப்பா இருக்குன்னு ஒருத்தர் முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணி அவர் ஒரு புதுக்குறள் எழுதினார். அப்படி புதுக்குறள் எழுதி அதை பதிப்பிக்கணும் அப்படின்னு வந்தார். அவர் பேர்ல ஒரு வீதியே மதுரையில் இருக்கு. அந்த வீதி மீனாட்சி பஜார்னு இப்போ வச்சிருக்கிறோம். அந்த வீதிக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பாண்டித்துரை தேவர்கிட்ட திருக்குறளை பூரா மாற்றி இருக்கிறேன், அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு, இந்த மாதிரி நிறைய பிழைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தார். அந்த ரோட்டுக்கு பேர் என்னன்னு தெரியும், ஸ்காட் ரோடுன்னு பேர். அவர் தான் எழுதிட்டு வந்தது. நல்ல வேளை அவர் என்ன பண்ணார், பாண்டித்துரை தேவர், அப்பா எத்தனை பிரதி போட்டிருக்கான்னார். 1000 பிரதின்னார். அம்புட்டையும் கொண்டு வா அப்படின்ட்டார். வாங்கிக்கிட்டு இது வெளியில போகக்கூடாதுரா, இது மிகப்பெரிய தவறு, இப்படிலாம் திருக்குறளை போட்டு இது பண்ணாதீங்கன்னு அவரே புதைத்து விட்டதாக, எரித்து விட்டதாக ஒரு வரலாறு உண்டு. ஏன்னா அன்றைக்கு இருந்த, அழகா சொன்னார் துரைப்பாண்டியர், பள்ளிக்கூடமே இல்லை. ஐரோப்பியர்களுடைய அந்த கிறிஸ்தவ மிஷினரியினுடைய வருகைக்கு பிறகுதான் பொது பள்ளிகளே வருகிறது. அதுக்கு முன்னால குருகுல கல்வி தான். மன்னனும் மாசர கற்றோனும்னா பாருங்களேன், ஒரு காலத்துல படிப்பு என்பது கிடையாது. வேடர் குலத்திலே பிறந்த ஏகலைவனுக்கு படிப்பு மறுக்கப்பட்டது. வேடர் குலத்திலே பிறந்திருக்கிறான் என்பதனாலே அவனுக்குரிய குருவை அவன் மறைந்திருந்து அவரை போல உருவம் செய்து அதன் மூலமாக வித்தைகளை கற்று ஒரு கட்டத்திலே அர்ஜுனனை விட மிகப்பெரிய வில்லாளியாக மாறுகிறார். அதனுடைய தோழர் நன்மாறன் ரொம்ப அழகா சொல்லுவார், ரொம்ப நகைச்சுவையாகவும் சொல்லுவார். அந்த ஏகலைவன் கட்டை விரலை வாங்கினது துரோணாச்சாரியார். கட்டை விரலை வாங்கிட்டார். பிரிது ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி வருகிறது. சீறி வருகிற ஒரு பாம்பை வீழ்த்த வேண்டும், என்ன செய்வது என்று முழித்த பொழுது ஒரு அம்பு எங்கேயோ இருந்து வருகிறது. வந்த அம்பு அந்த பாம்பை வீழ்த்தி விடுகிறது. பார்த்தால் அங்கே ஏகலைவன் இருக்கிறான். அவன்தான் கட்டை விரலை எடுத்துக்கொண்டார்களே என்று சொன்ன பொழுது தோழர் நன்மாறன் சொல்லுவார், அவன் நம்ம இனம்யா, அவன் லெப்ட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவன். அவன் வலது கை கட்ட வரலத்தான் துரோணர் வாங்கினாரு, ஆனால் அவன் இடது கை பழக்கம் உள்ளவன். எனவே இடது கையின் மூலமாக அவன் லெப்ட் ஹேண்டர். அதனால அந்த வில்வித்தை அவன் கேட்டது வலது வரலத்தான் கேட்டாங்க. ஆனால் அவன் லெப்ட் ஹேண்டருங்கிறதே அந்த ஆச்சாரியாருக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனால அந்த லெப்ட் ஹேண்டர் மூலமாக ஏகலைவன் அந்த வித்தையை நிரூபித்தான் என்று சொல்லுவேன். ஒரு கைத்தட்டிடலாம் இல்லையா? எம்புட்டு விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறோம் நாங்க. இப்படி அமைதியா உட்காரலாமா? துரைப்பாண்டி தரவுகளை கொண்டாந்து கொடுத்தா அதுல இருந்து ஒண்ணு எடுக்கணும். நம்ம ரொம்ப அழகா அவருக்குரிய நேரத்துல ரொம்ப அழகா நேர்த்தியா கொண்டு வந்து நிறைவு செய்திருக்கிறார். மகிழ்ச்சி. அடுத்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தலைப்பு. ஏன்னா கருத்தரங்கு முடிஞ்ச பிறகு அவருக்கு நம்ம வாழ்த்துறை நேரம் இருந்தால் கொடுக்கலாம் என்று சொல்லி ரொம்ப அழகா துரைப்பாண்டியன் அவர்கள் வள்ளுவத்தை ஏன் பின்பற்றவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். இதை இந்த கருத்தரங்கு அற்புதமாக பரிசீலிக்கிறது. நிச்சயமாக நாம் அது பிரகாரம் வாழ வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல குரல் காட்டுகிற வழிப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டான்னா ஒரு திருக்குறள் போதும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற, முடிஞ்சு போச்சு. மனசுல குற்றம் இல்லாமல் இருந்துட்டா எல்லா அறங்களும் உனக்கு வந்துடும். காசு பணம் தேடி நீ அலைய வேண்டியது இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் மனக்குற்றங்கள்னால தான் வருது, மன அழுத்தத்தினால தான் வருகிறது. அதனால வள்ளுவத்தை கொண்டு சேர்க்கலை. ராமாயணமும் மகாபாரதமும் போய் சேர்ந்த அளவுக்கு வடநாட்டிலலாம் வள்ளுவர்னா யாருன்னு கேட்பேன், தெரியாது. வள்ளுவர் எப்படி இருக்கிறார் நமக்கும் தெரியாது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தார், அவர் அப்படி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்.
அன்னை காலங்களில் அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்கிற சர்ச்சைகள் எல்லாம் வந்திருக்கிறது. நீங்க வள்ளுவத்தை அனைத்து பேருந்துகளிலும் கொண்டு வந்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை தான் சார். எல்லாரும் அதை படிக்கணும், திருக்குறளை சொல்லணும், திருவள்ளுவர் படத்தை பார்க்கணும். அதை வச்சு கூட காலை 40 மாலை 40ன்னு போட்டிருப்பாங்க. அது என்னடான்னா அது டீசல் அளவு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா வள்ளுவர் 40 திருக்குறள் படிக்க சொல்றாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. வள்ளுவர் ஏன் தாடி வச்சிருக்கிறாருன்னு ஒருத்தன் கேட்டான். அது ஒன்றும் இல்லை, அவர் எழுதி எழுதி வறுமையில் இருக்கிறார். சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் இல்லையா, அதனால பிளேடு வாங்க காசு இல்லை, அதனால அவர் சேவிங் பண்ண முடியாதுன்னு. எப்படியெல்லாம் வள்ளுவரை சொல்றோம் பாருங்க. ஒரு அம்மா பிள்ளைக்கு சோறு விட்டும்போது சொல்லிச்சான், ஒழுங்கா சாப்பிடு இல்லைன்னா பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னுச்சான். யாரா பூச்சாண்டின்னு பார்த்தா வள்ளுவர் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான் பூச்சாண்டி. இப்படிலாம் மேடைகளில் நகைச்சுவையாக வள்ளுவரை கிண்டல் அடித்தவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வள்ளுவம் என்பது காலத்தை கடந்து நிற்கிற ஒரு கருத்து பெட்டகம். அதை நம்ம ஏன் பின்பற்றலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்து காலச்சக்கரத்தில் மனித குலம் என்று அற்புதமாக நம்மிடத்திலே பல மேடைகளை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடியவர். வழக்கறிஞர்கள் மத்தியிலே ஒரு தனி இடத்தை பிடித்து தன்னுடைய குரலாலும் தன்னுடைய சிந்தனையாலும் வலம் வருகின்ற கவிஞர் போமு சுரேஷ்குமார் அவர்கள் அற்புதமாக காலச்சக்கரம், யாரும் தொடக்க முடியாத ஒரு பக்கம், அதை அழகாக தொட்டு அதில் மனித குலம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல இதோ வருகிறார் பலத்த கரவழியோடு. ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் எங்கள் பேரவை நண்பர்கள் அனைவருக்கும் இன்று நடைபயிற்சியில் நமது நண்பர்களாக வந்தவர்களுக்கும் என்னுடைய இளைய வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களுக்கும் என்னுடைய அலுவலக டைபிஸ்ட் சிவா காளிபுரம் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தலைப்பு அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த செம்பட்டி நூலகத்தில் வாசகர் வட்டத்தில் பேச போகிற தலைப்பு. அதற்கு ஒரு முன்னோட்டமாகத்தான் இந்த தலைப்பு ஐயாட்ட கேட்டேன். சரி நீங்கள் பேசுங்கன்னாங்க. கடந்த 2 வருஷமா தொடர்ந்து அந்த நூலகத்தில் பேசுகிறேன். அதற்காக ஐயாவுக்கும் நமது பேரவை நண்பர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவிச்சுட்டேன். முதல்ல நான் பேசுனது அங்கே ஏணி தோணி கேணி. உண்மையிலே என்னை ஏற்றிவிட்ட நமது இலக்கிய பேரவைக்கு நன்றியை மீண்டும் சொல்லிக்கிறேன். காலம் கருதி தலைப்புக்குள்ளே போகிறேன். மனித குல வரலாறு. இதை மீண்டும் மீண்டும் நாம் நம்முடைய வரலாறை தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் என்பது எல்லோருக்கும் இருக்கும். காலச்சக்கரத்தில் ஏன் மனித ஒரு வரலாறை பொருத்தி இருக்கிறோம் அப்படின்னா, இன்றைய தேவை அது. இந்த பூமி உலகம் தோன்றிய காலம் என்று சொல்லப்படுவது 8 லட்சம் ஆண்டுகள் தான். இந்த சூரிய மண்டலத்தின் இருந்து பல கோள்களாக பிரிந்து ஒரு வெப்ப மண்டலமாக பிரிந்தது 8 லட்சம் ஆண்டுகள். மனித உயிரினங்கள் எல்லாம் சமமா தோன்றி மனிதன் தோன்றியதாக சொல்லப்படுவது 2 லட்சம் ஆண்டு தான். இதுல இப்ப இருக்கிற இந்த சமூகம் நம்ம வச்சிருக்கிறோமே, இந்த சமூகம் 10,000 வருஷம் தான். ரொம்ப அதிகம்லாம் இல்லை, 10,000 வருஷம் தான். ஏன் இந்த 10,000 வருஷத்துன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அது வரைக்கும் மனுஷன் உணவுகளை தேடி போய்கிட்டு இருந்தான். ஒரு மிருகத்தை போய் வேட்டையாடி சாப்பிட்றதோ, ஒரு பழங்களை போய் பிடுங்கி சாப்பிட்றதோ, இல்லை தனக்கு வேண்டிய பயிர்களை சாப்பிடுவதற்கு அதை தேடி போனான். அப்ப இருந்த காலத்துல தனக்கானதை தானே ஒரு இடத்துல விளைவிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்தது 10,000 ஆண்டுகளுக்குள்ளதான். ஆதி பொது உடைமை சமூகத்திலிருந்து நிலப்பரப்பு சமூகம் தோன்றியதே இந்த 10,000 வருஷத்துக்குள்ள. ஏன் அப்படின்னா, இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கற்பனையோ இல்லை. ஏன்னா அது வரைக்கும் இந்த பூமியில் இருந்த வெப்பநிலை இருந்தது வேரியேஷன், அதாவது வேறுபாடு 10 டிகிரி இருக்கும். எப்படின்னா, இன்னைக்கு இந்த ஜூன் மாதம் 34 டிகிரி இருக்கணும்னா இந்த ஜூன் மாதம் 44 டிகிரி 54 டிகிரின்னு போகும். திடீர்னு 14 டிகிரி மதுரைக்கு வந்தால் எப்படி இருக்கும்? மதுரையில் இருக்க அத்தனை பயிரும் கருகி போயிடும், அத்தனை மரங்களும் வீழ்ந்து போயிடும். அப்படி கால தட்பவெப்ப நிலைகள் மாறி மாறி இருந்த சமூகம் தான்
மாறி ஒருமிக்க வந்ததனால் நமக்கு எல்லா இடங்கள்லையும் தட்பவெப்பநிலை சீரானனால நாமே நமக்கானதை விளைவித்து நமக்கான விலங்குகளை வளர்ப்பதற்கான சூழல் வந்ததுனால தான் இந்த சமூகம் அமைஞ்சிச்சு. இந்த நிலப்பிரபுத்துவம் சமூகம் வந்ததுக்கு பிறகுதான் நாடுகளாகவும் பல அரசர்களாகவும் பேரரசர்களாகவும் உருவானது. இப்பதான் நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய வரலாறை எங்கு தொட்டு தேடுறது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்னாடி நமக்கு எதுவும் தெரியாது, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதற்கு முன்னால் நிறைய இருந்திருக்கதா சொல்லப்படுது. உலகத்துல எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப ஐயா சொல்லும் போது கூட சொன்னாரு, மோசஸ் கிமு 6ஆம் நூற்றாண்டு, சாக்ரட்டிஸ் கிமு 6ஆம் நூற்றாண்டு, புத்தர் கிமு 6ஆம் நூற்றாண்டு. உலகத்தில் யாரை தேடினாலும் உலகத்துடைய தத்துவங்கள் அனைத்துமே கிமு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் இருக்கும். அந்த கிமு 500, கிமு 400, 300 இதுதான் இருக்கும். ஏன்னா அப்பதான் நிலப்பிரபுத்துவம் செழித்து அரசர்களாக பரிணாமித்த காலம் இதுதான். ஏன்னா இது எல்லாமே தட்பவெப்பநிலையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. தொடர்ந்து 2 வருஷம் பஞ்சம், ஒண்ணும் இல்லை, இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னா கூட அம்மா கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தோம். 4வது வருஷம் பஞ்சம் 1864, 18 மாசம் இருந்துச்சு தென் தமிழ்நாட்டுல, அதாவது தென்னிந்தியாவில் 18 மாசம் இருந்த பஞ்சத்துல எல்லா பேருமே இடம் வந்து போயிட்டான், தாக்கு பிடிக்க முடியல. இப்ப இந்த வருஷத்தை அந்த 18 மாச பஞ்சத்துக்கு சேர்த்து அறிவிச்சிருக்காங்க இப்ப இந்த பீரியட. ஏன்னா 1985க்கு பின்னாடி பிறந்த குழந்தை எதுக்குமே ஜனவரி மாச பனியும் பிப்ரவரி மாச பனியும் சித்திரை மாச அக்கினியும் நட்சத்திரமும் தெரியாது, செப்டம்பர் அக்டோபர்ல பெய்கிற மழையும் தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த காலம் போயிருச்சு. நமக்கு இயற்கையாவே இங்க மழை பெய்யல, இயற்கையா எங்கேயுமே மழை நமக்கு இல்லை, புயலால பெய்யுது. ஒரே நாள்ல ஒரு 15 சென்டிமீட்டர் இங்க பெஞ்சிச்சுன்னா மதுரை காணா போயிடும். நல்ல வேலையா இது வரைக்கும் பெய்யல. ஒரு 2 மணி நேரம் சூழல் விழுவும், மேசா பெய்யும். ஏன்னா இங்க இருக்க வீடுகளை பூரா நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எந்த வீடுமே தாங்காது. நீங்க கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டப்ப எல்லாரும் சொன்னாங்க, பழைய வீடு அவ்வளவும் இடிஞ்சு போச்சு, யாருக்கிட்டையும் வீடு இல்லை, மேல மொட்டை மாடி வச்சிருந்தேன், கோயில் குளம் எல்லாம் இடிஞ்சு போச்சு. அப்ப அந்த தட்பவெப்ப நிலை மாற்றத்தை எதிர்கொள்ளணும், நாம் அறிஞ்சுக்கிறோன்றதுக்காகத்தான் இந்த தலைப்பை கேட்டே வாங்கணும். ஐயாட்ட இந்த தலைப்பை எனக்கு கொடுங்க, இதில் நம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல சில குறிப்புகள்லாம் கேட்டாரு, இதுல நீங்க என்ன பேச போறீங்க, எந்த வரலாறை பத்தி பேச போறீங்கன்னு ஐயா சொன்னாரு. நானும் அதை சொன்னேன், புதிதாக இருக்கு கருத்து, அதனால் இதை முன்வைத்தே பேசணும், சரியாக பேசணும். இதை மக்கள்கிட்ட எல்லா மேடைகளையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பை பேசியிருக்கிறேன். எதிர்வரும் ஏப்ரல் 1 செம்பட்டி நூலகத்திற்கு வாய்ப்பு இருந்தவங்க வரலாம். குறிப்பா இதுல ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, உலகம் தோன்றி அந்த 10,000 ஆண்டுகளுக்கு பின்னால் நிலப்பிரபுத்துவம் வந்த பிறகு அதிலிருந்து மலர்ந்து அடுத்த கட்டம் வருது, மன்னர் ஆட்சி, மன்னர் அப்படின்னு வர்ற காலத்துல முதலாளித்துவம் என்பது எப்ப வருது? 16ஆம் நூற்றாண்டுல தான் முதலாளித்துவம் வருது. அதுக்கு முன்னர் வரைக்கும் முதலாளித்துவம் உலகத்துல இல்லை. குறிப்பா சொல்லணும்னா 12ஆம் நூற்றாண்டு பிரிட்டிஷ்ல ஒரு ஒப்பந்தம் வருது. இது எல்லாருக்கும் மேகனகாத்தான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மேகனகாத்தான்னு ஒரு பகுதி இருக்கு. அது என்னன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமை. இந்த மேகனகாத்தாவை ஏன் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம் அப்படின்னா, இந்த மேகனகாத்தா வந்ததுக்கு பிறகுதான் உலகமே இன்னொரு பாதைக்கு மாறி சென்றது. ஏன் இதை குறிப்பிட்டு நம்ம சொல்றோம்னா, கிங் ஜான் பிரிட்டிஷோட மன்னர், இவர் போட்ட அந்த ஒப்பந்தம் தான். கிங் ரிச்சர்டு இருந்தார். கிங் ரிச்சர்டு மிகவும் வலிமையான ஒரு அரசர், அவரை பேரரசர்னே சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஐரிஷ் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தியவர்களில் மிக முக்கியமான ஆள் தான். ஊருக்கு பொதுவுல தூக்கு போடுற பழக்கம் அவன் தான் கொண்டு வந்தான். எவ்வளவு வலிமை! ரிச்சர்டு கடற்கொள்ளைக்காரனுக்கு சிம்ம சப்பனமா இருந்தவன். பிரெஞ்சு, ஜெர்மனி, இத்தாலி இவர்கள் யாருமே நெருங்க முடியாத மன்னராக இருந்தவர். நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல பொதுவாக திரைப்படங்கள்ல ரெட்டையர் பிறந்தா
ஒருத்தன் வந்து வீரனாவும் இருத்தன் மகா கோலையான்னு பார்ப்போம். அதே மாதிரிதான் ரிச்சர்டோட இரட்டையா பிறந்தது. ரிச்சர்ட் இறந்ததுக்கு பிறகு ரிச்சர்டோட அந்த இரட்டையர் தம்பி வர்றாரு ஜான். ஜான் வந்து மிக மிக பழமை. நம்ம ஜான் வந்து மிக மிக யோகக்காரரு. அவர் எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட என்னைய உயர்நீதிமன்றத்தில் எடுத்த நான் காலவரம்பு சட்டம் 40,000 வியூவர்ஸ் போயிடுச்சு. உண்மையிலே எனக்கு அவர் நன்றி. இதுக்கு முன்னால 2 இது போட்டோம். அதுக்கு முன்னால எடுத்ததில்ல. இவர் எடுத்ததுல கரெக்டாக கிளிப்பிங்ஸ் பண்ணி நான் தடுமாறின இடத்தெல்லாம் அழகா காமிச்சு, ஸ்டேஜை காமிக்காம வேற இடத்த காமிச்சு அழகா மாத்திருந்தாரு. நான் எங்கெங்க தடுமாறணும்னு நமக்கே தெரியும்ல, பக்கத்துல இருக்கும்போது அந்த இடங்கள்லாம் அழகா கொண்டு வந்து கொடுத்தாரு. உண்மையிலே அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல அந்த ஜான் தான் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்துறேன். ஒரு மகா கோலை, யாருக்கிட்டையும் பயந்து விடுவான். அவன் ஒரு தீவுல ஓய்வெடுக்கும் போது எல்லா ஜமீன்ஸும் போய் நெருக்கடி பண்ணி ஒரு கையெழுத்து வாங்குறான். மேடகாத்தா ஒப்பந்தம்ன்றது பெரியது இல்லை, சின்ன ஒரே ஒரு லைன் தான். மன்னரும் சட்டத்திற்கு உட்பட்டவர், இவ்வளவுதான். அந்த ஒப்பந்தத்தோட முழுவதுமே இந்த ஒரு வரி தான். அது வரைக்கும் மன்னரை சட்டப்படி நீ தண்டிக்க முடியாது. அப்ப கட்டுப்படுவோம் சொன்னது பிரிட்டிஷ்ல தொடங்கினது. அங்க காவாலி பேப்பர்ஸ், அடுத்து வந்து வரிசையா இலக்கியங்கள் மேலோங்கி, அங்க வரிசையா ஒவ்வொரு ஆளுகளும் புரட்சிகர எழுத்துக்களை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இது ஐரோப்பா முழுவதும் பரவும். ஐரோப்பாவிலும் எழுச்சி வருது. பிரெஞ்சு புரட்சியை வித்திடும் போது, பிரெஞ்சு புரட்சி பேசும் பொழுது மெகனகாத்தாவின் தொடக்கம்தான் கடைசியாக முடித்தது. இங்கு வந்து முடிச்சது. ஏன்னா பிரெஞ்சு புரட்சியை வித்துட்ட 2 பேர் தான், வால்டேர், ரூசோ. எல்லாரும் சொல்றோம் வால்டேரும் ரூசோவும் உண்மையிலே புரட்சி நடத்தினாங்களா? இல்லை. அவருடைய எழுத்துக்கள் தான். அவங்க 2 பேரும் இறந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் கழிச்சு தான் பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு. பிரெஞ்சு புரட்சி வெற்றி பெற்றதும் அந்த மக்கள் சொன்னாங்க, வால்டேர் வாழ்க, ரூசோ வாழ்க அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து அந்த புரட்சி, அந்த எழுத்துக்களோட வலிமை. நீங்க இந்த 2 பேரை மட்டும்தான் உண்மையிலே பிரெஞ்சு புரட்சியை நடத்தினாங்களா? இல்லை. அங்க இருந்த மக்கள் எழுச்சியோடைய வெற்றி என்றவர்கள் உண்டு. உலகத்துல பல இரட்டையர்கள் உண்டு, வால்டேர் ரூசோ மட்டும் இல்லை. நம்ம ஊர்லயே நம்ம சொல்லணும்னா நிறைய பேரை சொல்லலாம். பொதுவாக நாடுகளைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்போம்னு நம்மளை சொல்லுவாங்க, குறைய சொல்லுவாங்க. நீங்க பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாராவா சொல்றீங்க, காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸை சொல்றீங்க, எல்லாரையும் வெளியில இருக்க இரட்டையர்களாக சொல்றீங்க. இங்க உள்ளூர்ல சொன்னா அண்ணாவும் பெரியாரும் சொல்றீங்க, இல்லை அம்பேத்கரும் பெரியாரும் சொல்றீங்க, இது அண்ணாவும் கலைஞரும் சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம் இதிகாசங்களிலே மிகச்சிறந்த இரட்டையர்கள் உண்டு. மிகச்சிறந்த இரட்டையர்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சது துரியோதனன் கர்ணனின் நட்பு. அது தவிர்த்து அது மாதிரி ஒரு இரட்டையரை பார்க்கவே முடியாது. உண்மையில் கர்ணன் இறந்தவுடன் துரியோதனன் சொன்ன வார்த்தை, என் உயிர் போய்விட்டது, என் உடல் மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் அவனோட இது. ஏன்னா கர்ணன் இறந்ததும் அவனும் இனிமே நான் வாழ்வதற்கு லாயக்கில்லை என்று முடிவு எடுத்தான். என்னை, என் நண்பனை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்றுதான் நான் போர் செய்கிறேன்னே சொன்னான். இதுதான் அவன்கிட்ட இருக்கிறது. அது மாதிரி இரட்டையர்கள். இன்னொரு இரட்டையரை சொல்லணும்னா ராமன் லட்சுமணன். நம்ம வீட்டுல பல பேருக்கு பெண் குழந்தைகளுக்கு இரட்டையா பிறந்தா ராமன் லட்சுமணன் பேரே வைப்போம். இது மாதிரி இரட்டையர்கள் உண்டு. நான் இந்த குறிப்பிட்டு இதை சொல்றதுக்கு காரணம், இந்த இலக்கிய உலகம் கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒரு விஷயம்தான். மொழியை பத்தி, மொழி பதிவுகள் பத்தி வந்ததுக்கு பிறகுதான் உலகம் தன்னை பற்றி படிக்கப்படாது. உண்மையிலே நம்ம எல்லாருமே இப்ப வரைக்கும் இருக்கிறவங்க யோகக்காரங்க. இந்த 10,000 ஆண்டுகளுக்கு பின்னால் இருந்து இப்போ வரைக்கும், இப்போது இருந்து இனி வரும் எதிர்காலத்தில் இருப்பவங்க, நாமெல்லாம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் மதுரையில வெள்ளம் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஐயாவுக்குலாம் நாம இருக்கோம். மதுரையில ஒரு பெரும் வெள்ளம். நம்ம இந்த பாலத்துல 93 அந்த வெள்ளத்துல தான் பயங்கரமா போச்சு. அந்த வெள்ளத்தை தவிர அதுக்கப்புறம் நம்ம மதுரையில பார்க்கல. ஆனா இனி வருவோம். இப்போ ஒரு இயற்கை பேரழிவும் அடுத்த இயற்கை பேரழிவுக்கான இடைவெளி வந்து 12 ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கும். நம்ம பார்த்த 93 வந்து கிட்டத்தட்ட இப்ப 40 வருஷம் ஆச்சு, 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இனி வருவது அந்த இடைக்குள்ளதான் வரும். நம்ம ஏன் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா, இந்த யோகமான காலங்கள், வளர்ந்த காலங்கள்ல வாழ்ந்துட்ட நம்ம எதிர்காலத்தை கைவிட்டு கூட கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு நாம் ஒரு முன்னெடுக்க வேண்டும்னு நம்ம கேட்டோம். இது குறிப்பிட்ட விஷயம் தான். அது நாம மனிதகுல வரலாறை தொடங்குவது எங்கு அப்படின்னா நம்ம புத்தர்லயே தொடங்குறோம்.
அங்க சாக்ரட்டிஸ்ல தொடங்குறோம். அப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருவரை தொடங்குவோரு காரணம் அங்கெல்லாம் எழுந்த விஷயங்கள். ஜனநாயகத்தை முதலில் உலகத்துக்கு அறிவித்தவர் புத்தர். அம்பேத்கர் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றும் பொழுது அந்த அறிக்கையை வெளியிடும் போது சொன்னார், சுதந்திரம், ஜனநாயகம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 4 வரிகளும் எல்லோரும் சொல்வார்கள். இது பிரெஞ்சு புரட்சியிலே வந்த வார்த்தைகள். இந்த 4 தான் இங்கேயும் இருந்துச்சு. அப்ப அம்பேத்கர்ட்ட கேட்கிறாங்க, நீங்க எங்க இருந்து இதை எடுத்தீங்கன்னு. அவர் சொல்றாரு, நான் பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுக்கல, புத்தர்கிட்ட தான் நான் எடுத்தேன். புத்தர்கிட்ட இருந்து இங்கிருந்து அங்கு போய் மீண்டும் இங்கே வந்திருக்கு. இதுதான் அம்பேத்கருடைய வலிமைன்னு சொன்னார் அவர். ஏன் நான் புத்த மதத்தை தேர்ந்தெடுத்தேன்றது. இந்த சமூகம் 2 தத்துவங்களுக்கு இடையே பயணிச்சுட்டு. ஒரு தத்துவம் மெய்ஞானம், மற்றொன்று விஞ்ஞானம். இந்த 2யும் சமகாலங்கள்ல இலக்கிய பயணங்களோ இதுவோ தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. நீங்க 2யும் சமகாலம் ஒரு தண்டவாளத்தை வச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியே பார்க்கலாம். பிதாகரஸ் தோற்றம் தெரியும் நமக்கு எல்லாருக்கும். அவன் தான் முதல்ல கிமு 6ஆம் நூற்றாண்டு 523 என்னமோ கரெக்டா எக்ஸாக்டா தெரியல சொல்றான். உலகம் பூமி அதாவது வெப்ப கோளத்தை சுற்றி வருகிறது. பூமியும் வெப்ப கோளத்தை சுற்றி வருகிறது, மற்ற கிரகங்களும் வருகிறது. அதுல என்னன்னா கூடுதலா அவர் சொல்லிட்டாரு, சூரியனையும் சேர்ந்து சுற்றி வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்கிறது. நம்ம இதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்தோம்னா, இது சொல்லி கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு அரிஸ்டாட்டில் சொல்றாரு. அரிஸ்டாட்டில் வெறும் தத்துவ மேதை மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் மருத்துவம், விஞ்ஞானம், எல்லா துறைகளிலும் பாண்டூத்தியமான ஆளு. அவர் என்ன சொல்லிடுறாரு, பூமியை சுற்றி தான் மற்ற கிரகங்கள்லாம் வருது. இதோட நிக்கல. நமக்கு டாலமின்றவர் ஒரு 150 வருஷம் இயேசுநாதர் பிறப்பதற்கு 150 வருஷத்துக்கு அதை உறுதிப்படுத்திடுறாரு. என்ன உறுதிப்படுத்துறாருன்னா, அரிஸ்டாட்டில் சொன்னது சரிதான், பூமியை சுற்றி தான் மற்ற கிரகங்கள்லாம் வருது. இந்த விஷயம்தான் 14 நூற்றாண்டு ஒரு விஞ்ஞானமோ ஒரு அறிவியல் கண்டுபிடிப்போ 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள மாறிடும், ஒரு நூற்றாண்டுக்குள்ள மாறிடும். ஆனா 14 வருஷம் யார் வர்ற வரைக்கும் இருக்கு, கோப்பர்னிக்கோஸ் வர்ற வரைக்கும் இதுதான் நிக்குது உலகம் முழுசு. அதனாலதான் புருனோவையும் கலீலியோவையும் சிறையில் அடைக்கிறாங்க. எப்பரா நீ பூமி உருண்டைன்னும் அது மற்ற கோள்களை சுத்தி வருதுன்னு சொல்லலாம்னு சொல்லி இந்த நிகழ்வு போக்கெல்லாம் ஒரு பக்கம் போகுது. இதுதான் இருக்கிறது. இது பூரா தத்துவ விஞ்ஞானத்துல இருக்கிறது. நீங்க தத்துவ ஞானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, புத்தர்ல தொடங்கி பின்னால் இயேசுநாதர், அதற்கு பின்னால் நபிகள் நாயகம், இப்படியே தொடர்ந்து இந்த பயணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருமே இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று ஓட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்க விஞ்ஞானமும் உலகை பாதுகாக்க வேண்டும், விஞ்ஞானமும் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும். இது எங்க மாறுச்சு, எங்க இன்னொரு கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா, 3 புரட்சிகள் குறிப்பா சொல்லலாம். 3 புரட்சிகள் உலகத்தை ஆண்டதாக இப்போது வரைக்கும் இருக்கு. ஒண்ணு தொழில் புரட்சி, 2வது பிரெஞ்சு புரட்சி, 3வது ரஷ்ய புரட்சி. இந்த 3 புரட்சிகளும் உலகை இன்னொரு பக்கம் நகர்த்தி செல்லுச்சு. என்னன்னா, இது எல்லாம் ஒரு கட்டத்தில இருந்து நிலப்பிரபுத்துவத்தில இருந்து முதலாளித்துவத்துக்கு ஜனநாயகத்துக்கு போகணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. பிரெஞ்சு புரட்சி நடந்த போதும் அப்படித்தான், ரஷ்ய புரட்சி நடந்த போதும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இது பூரா எங்க போயிருச்சு அப்படின்னா, பேரழிவுக்கான ஒரு ஜனநாயகம் வராம ஏகாதிபத்தியத்து கைக்கு போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம படுற கஷ்டத்திற்கு காரணம் என்பது சொல்லப்படுற ஒரு விஷயம். ஏன் இந்த வரலாற்றோடு இணைச்சு இதை சொல்றோம்னா, இந்த புரட்சிகள் 3 நடந்ததுக்கு அப்புறமும் நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம்னா, சாதாரண மனுஷனும் அரசாட்சியில பங்கேற்று வர்றான். அப்படி வர்ற இடத்த முதலாளித்துவம் தன்னையுள்ள வச்சுக்கிறாம ஏகாதிபத்தியத்துக்கு கைகோர்த்து போயிடும். குறிப்பா நம்ம சொல்லணும்னா, ரஷ்ய புரட்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ரஷ்ய புரட்சி நடந்து லெனின் ஆட்சிக்கு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அதோட நிக்கல. இதுதான் அவர் செஞ்ச விஷயம்.
அவரோட மனைவி குருப்ஸ்கயா பத்தி தெரியும் எல்லாருக்கும். ஆனா அவங்க செஞ்ச செயல் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லி இந்த அரங்கத்துல எனக்கு தெரியல. தெருவுக்கு தெரு லைப்ரரி அந்த மாதிரி தான் கட்டுச்சு. உலகம் முழுசும் 83 நாடுகளுக்கு சோவியத்துக்கோட பத்திரிகைகள் அனுப்பிச்சு. சோவியத் அழியும் வரைக்கும் 87, 88 வரைக்குமே இந்தியா இருக்கிற 14 மொழிகளுக்கு அந்த பத்திரிகை இலவசமா வந்துச்சு. அந்த அம்மா தான் எல்லாரையும் படிக்க வச்சிச்சு. உண்மையிலே தாயின்னு சொன்னா குருப்ஸ்கயா தான் சொல்லணும். ஏன்னா ஒரு லைப்ரரி, ஒரு தெருவில் ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரிக்குள்ளேயே எழுத படிக்க தெரியலனா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர். நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் இல்ல, எந்த வயசுலயும் யாரும் போய் படிக்கலாம். இது எங்க இதை ஏன் இப்படி சொல்றோம்னா, 94 தமிழகத்துல நம்மள மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இந்த அறிவொளி இயக்கம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம ஐயாவுக்கு கூட நல்லா தெரியும். அந்த திட்ட மேடையில முத அதை கொண்டு வரும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லியே சொன்னாங்க, நான் இந்த திட்டத்தை இதன் மூலம் மொழியிறேன். உண்மையிலே அறிவொளி இயக்கத்துல சேர்ந்து தான் நான் பல இடங்கள்ல கிராமங்கள்ல போய் மாலை நேரங்கள்ல பாடம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு முதல்ல ஃபைனல் இயர் படிக்கும் போதே ஒரு ஆசிரியர் பதவியை கொடுத்து 50 ரூபா அந்த அம்மா சம்பளம் கொடுத்துச்சு. என்ன பெரிய விஷயம்னா, அந்த அம்மா கொண்டு வந்த அறிவொளி இயக்கமே அடுத்த தேர்தலில் அந்த அம்மாவுக்கு எதிராக போயிடுச்சு. எல்லா பேரும் அறிவாயிட்டான், ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு. இதுதான் ஒரு பெரிய விஷயம். இது ஒரு பக்கம். இந்த கால தட்பவெப்ப நிலையில இருக்கிற நிலையை சொல்றது எதுக்கு அப்படின்னா, இந்த 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இப்போ வரைக்கும் நம் பூமியோட ஆவரேஜ் வெப்பநிலை, சராசரி வெப்பநிலைன்றது 14.5 14.5 தான் இவ்வளவு நாளுமே இருந்திருக்கு. எப்பப்பெல்லாம் வேரியேஷன் ஆகுதோ, சுனாமி வந்தப்ப நம்மளுடைய வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை 13.2 போயிருக்கு. இப்ப அந்த வேரியேஷன் ஆய்வுலாம் சொல்றோம் நம்ம. இப்ப இந்த வேரியேஷன் போகுது. இப்ப 16.5 தொற்றுச்சுன்னா இந்த உலகம் என்ன நிலைக்கு போகும் தெரியாதுன்னு சொல்றாங்க. இப்ப 16.3 இருக்கு. ஏன் இந்த பாடு அப்படின்னா, கார்பனோட வெளிப்பாடு, நாம் பயன்படுத்துகிற கார்பனோட வெளிப்பாடு. காடுகள் அழிக்கிறோம், 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையெல்லாம் போட்டு வேகமா போகணும்னு நினைக்கிறோம். ஆனா காடுகளை அழிக்கும் போது 3 விஷயங்கள நமக்கு பாதிப்பு வருது. குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, கார்பன் வெளிப்பாடுனால வர பாதிப்பு, காடுகளை அழிச்சதும். 2வது இயற்கை சீர்கேடு, காடுகள் அழிக்கும் பொழுது ஏற்படுற இயற்கை சீர்கேடு. 3வது முக்கியமா குறிப்பா சொல்ல வேண்டியது, காட்டு மிருகங்கள்ட்ட இருந்து வர்ற நோய். நீங்க அம்மை நோய் பார்த்திருப்போம், போலியோ பார்த்திருக்கிறோம். ஒரு எப்படி சொல்றது, மறுசீரமைக்கப்பட்ட ஒரு அம்மையை நம்ம சந்திக்கல இன்னும். ஏன்னா காடு மிருகங்களினுடைய எச்சங்கள்ல இருந்து வரப்படும் நோய். நம்ம ஏற்கனவே கொரோனாவில் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை நம்ம எல்லாம் இழந்தோம். அது காட்டு எச்சம்தான், காட்டில் இருக்க மிருகங்களோட எச்சத்தினால வந்ததுதான் அந்த நோய். இப்போ அது மாதிரி ஒன்று வந்தா எதிர்கொள்றதுக்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இது ஏன் மீண்டும் குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, தட்பவெப்ப நிலையில நீங்க ஆர்டிக் பகுதி, அண்டார்டிக் பகுதியில் பார்த்தீங்கன்னா பென்குயின் இனம் இருக்கும். பென்குயின் எப்படி செய்யும்னா, அந்த ஜூன் மாதம் இனப்பெருக்கம் ஆகி டெலிவரி டயத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிடும். பென்குயின் இனம் முழுசுமே போய் அங்கே தான் குட்டிகளை போட்டு, குட்டியை நீச்சடிச்சு பழகிற வரைக்கும் இருந்துட்டு விட்டுட்டு திருப்பி வந்துருங்க. அங்க இருக்கிற உருவாகத்துல திருப்பி இருக்கும். ஆனா இந்த வருஷம் அப்படி போய் இருந்த பெண்குயின்கள் முட்டையிட்டு, அது முட்டைன்ற குட்டி போட்டதுக்கு அப்புறம் பனி உருக்கத்தினால குட்டிகளால நிக்க முடியல. 25,000 பெண்குயின்கள் இறந்து போச்சு. இது ஏதோ பெண்குயின் ஒரு நாள் இறந்து போனதுக்காக வருத்தப்படுற விஷயமா நம்ம பெண்குயின் இறந்துச்சுன்னு சொல்றோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், குக்கு பறவைன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம். மொரிஷியஸ் தீவுல இருந்த குக்கு பறவை, ஏற்கனவே எங்களுடைய மாணவி சொல்லுச்சு பொண்ணு கூட, குக்கு பறவையை அழிச்சிட்டோம். குக்கு பறவையோட பணி என்னன்னா, மொரிஷியஸ் தீவுல ஒரு மரம் இருக்கு. அது என்னன்னா, அந்த குக்கு பறவை அந்த விதையை முழுங்கி அது குடலுக்குள் வச்சு வெளியில விட்டா அந்த மரம் முளைக்கும்.
காக்கா எப்படி அரச மரத்து விதை உள்ளதுன்னு கீழே போட்டுச்சுன்னா முதக்குமோ, வேற எப்படி நீங்க அரச மரத்தை நட முடியாது? எப்படியுமே நட முடியாது. அதே மாதிரி ஏன் அந்த அந்த மொரிஷியஸ்ல இருக்கிற அந்த கட்டையை சொல்றோம் அப்படின்னா, அது வந்து எடை மிக குறைவு, எடை குறைவு. ஆனா எவ்வளவு வெயிட்டிங் தான், எடை குறைவு. ஒரு கப்பல் கட்டுறதுக்கு கூறிய மரங்கள் எல்லாம் மொரிஷியஸ்ல சோழரும் சோழ மன்னரும் பாண்டியன் மன்னனும் அந்த மொரிஷியஸ் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அங்க இருக்கிற மரங்களை போய் வெட்டிட்டு கப்பல் கலந்துட்டுறது. இத்தாலிக்காரன் அங்க வந்தான். குக்கு பறவை என்னன்னா மனிதரோட இயற்கையா பழகும். அது பக்கத்துல வந்து பழகணும்னா மனுஷன் தான் அது பழகணும்னா அவன் டெய்லி தின்னு தீத்துட்டான். அங்க ஒரு பறவை கூட இல்லை. இப்ப அந்த மரமும் இல்லை. இப்ப நான் சொன்ன 2 இதுக்கும் இப்ப வேப்ப மரமே இல்லைன்னா என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. வேப்ப மரமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, பூச்சிகள் பார்த்தீங்களா, நமக்கு எதிரி அதுதான். இப்ப எதிர்காலத்துல எதிரியே பூச்சி தான். பூச்சி இனத்தை கொத்தி திங்கிற பறவைகளை ஏன் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றோம்னா, பூச்சிகளை சேர்ந்து சாப்பிடலைன்னா இயற்கையை அழிச்சிரும். நீங்க இங்களுக்குள்ள ஒரு 5000 எப்படி சொல்றது தட்டான் இருந்துச்சுன்னா நம்ம இருக்க முடியுமா? இங்க உள்ள 5000 தட்டான் இருந்தா இருக்க முடியாது. அது மாதிரி நிகழ்வுகள் நடக்கவிருக்கு. அதை எதிர்கொள்ள பழகணும். உலகத்துல 63% கார்பன்களை வெளியிடுறது ஒரு 15 நாடு தான். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, அந்த ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு 6 நாடுகள். இவங்க தான் பயன்படுத்துறாங்க. நாம ஏன் இந்த மீண்டும் வலியுறுத்தி இந்த தலைப்பை கேட்டு வாங்கணும் அப்படின்னா, நாம பொது பயன்பாட்டுக்கு வரணும். சூரிய வெளியிலிருந்து இப்ப கூட ஒரு பொண்ணு ஒரு அயன் பாக்ஸை கண்டுபிடிச்சதா சொல்லியிருந்தாங்க. சூரிய ஒளியிலிருந்து நாம் ஆற்றலை பெறுவதற்கான சமூகமா மாறணும். இப்ப ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வீடு இருக்குன்னா, 40 வீடு இருக்குன்னா, அந்த 40 வீட்டுக்கு மேல ஒரு இதை போட்டு மேல வச்சு அதன் மூலம் மின்சாரத்தை கொண்டு வர பழகணும். இயற்கையிலிருந்து பெறுவதற்கான முயற்சிகளை இது மாதிரி கருத்தரங்களை நம்ம தொடர்ந்து பேசணும். இது நான் ஒரு மாசத்துக்கு முன்னால நான் வேற ஒரு நபர்கிட்ட பேசி பெற்ற தகவல்களால் இது தொடர்ந்து செய்யப்படணும். அப்ப இந்த இயற்கை பேரழிவை எதிர்கொள்றதுக்கு நாம் மனதளவில் தயாரா இருக்கணும். அதே நேரம் எதிர்காலத்திற்காக சரியான ஒரு பாதையை தேர்வு செய்யணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக அருமையாக குளிரூட்டப்பட்ட அரங்கம் அப்படிங்கிறதுனால வந்தோடனே ராம்நாத் பாபு எல்லா ஃபேனையும் வேற போட்டு விட்டு எல்லாரும் இன்னும் குழுக்குழுன்னு இருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த குழுகுழு அறைக்குள்ள இருந்தாலும் சூரிய ஆற்றலை நாம் பின்பற்ற வேண்டும். சூரிய ஆற்றல்ல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்பது ரொம்ப அழகா. ஒரு இனத்தை நாம் அழிக்கிறோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? தட்டான் அழகா சொன்னார். தட்டான்கள் எல்லாம் கொசுக்களை சாப்பிட்டது, கொசு முட்டைகளை சாப்பிட்டது. அதனால கொசு உற்பத்தி கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய புயல், வெப்ப புயல், இந்த காலத்துல மழை வரணும். நேற்றுக்கு மழை பெஞ்சோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. எப்பயுமே இலக்கிய பேரவை நிகழ்ச்சி நடத்தினா மழை வரும். இன்னைக்கு வந்துட்டா துரப்பாண்டியன் வந்து போயிடுவாரு. நமக்கு பழகி போச்சு, அது வேற. நம்ம நிகழ்ச்சி வச்சுட்டோம்னா மழை வரும், கூட்டமும் வரும் அதுக்குள்ள. ஆனா மனசை தேத்திக்கிடுவான். மழை மாத்திரம் பெய்யாம இருந்திருந்தா 1000 பேர் வந்திருப்பாங்க. நான் அப்படிலாம் ஒரு நாள் நினைச்சதில்லை. மனம் இருப்பவர்கள் வருவார்கள், மனம் இல்லாதவர்கள் வரமாட்டாங்க. பாலகிருஷ்ணனுக்கு தகவல் போட்டோன்னா கவிஞர் பாலகிருஷ்ணன் ஐயா வருவேன்னாரு. அது சொன்ன சொல் மாறாத அற்புதமான மனிதர். நின்ற சொல்லல் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இலக்கியத்துல கரெக்டா வந்துட்டார். சொன்னாரு, வந்துட்டார். அவரை பார்த்தோன்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சி. பரவாயில்லப்பா, சொன்ன பேச்சை காப்பாற்றுற ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு. அதுதான் வேணும். நம்மளால முடியும்னா வந்துடும். ரொம்ப அழகா கால சக்கரத்துல மனித குலம் எத்தனை உயிரினங்களை, நம்மளோடு இருக்கிற உயிரினங்களை அழிச்சிருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? குக்கு அருமையான விஷயம். சிட்டுக்குருவி இப்ப கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கிறோம். எங்க வீட்டுல எல்லாம் காலையில ஒரு 10-15 வந்து விளையாடுங்க. நான் அதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம். ரிட்டையர் ஐட்டம்ல வேற வேலை இல்லை. அதனால முந்தி பள்ளிக்கூடத்துக்கு ஓடிடுவோம். இப்ப இருந்து பறவைகளை பார்க்குறோம், புறாக்களை பார்க்கிறோம்.
இப்பதான் உலகம்னா என்னன்னு எனக்கு தெரியுது. இது வரைக்கும் அப்படி இல்லை. என் பணியாற்றுறவங்களுக்கெல்லாம் தெரியும். நம்மலாம் ஒரு செயின்ல கட்டி இழுத்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே கிடந்தோம். பணி நிறைவுக்கு பிறகுதான் நம்ம எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப அழகாக அற்புதமாக வழக்கறிஞர் சுரேஷுடைய இடத்தை ரொம்ப அழகாக தக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல ஒரு பாராட்டு இருக்கிறான். சிறப்பு செய்கிற ஒரு நேரம். கருத்தரங்க ஒரு 2 நிமிடத்தில் நான் முடிக்க போறேன். ரொம்ப அழகாக இளைஞர்களின் போக்கு அப்படிங்கிற தலைப்புல ரொம்ப நேர்த்தியாக பாசிட்டிவ் அப்ரோச். இளைஞன்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளை என்பது உன் திருநாள் தான் நான் தொடங்கினேன். இளைஞர்கள் இன்னைக்கு சரியாத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடுக்கடுக்காக பல தரவுகளை எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஜெயசுதா அவர்கள். அப்புறம் துரைப்பாண்டியன் வள்ளுவத்தை ஏன் பின்பற்றவில்லை, வள்ளுவம் தமிழகத்துல ஏன் தோற்று போச்சு. தமிழகத்துக்குள்ளதான் வள்ளுவமே இருக்கு. பக்கத்துல இருக்க இலங்கைக்கு போனா இருக்கும், மொரீஷியஸ்க்கு போனா இருக்கு. எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வள்ளுவம் இருக்கிறது. மொரீஷியஸ்ல நிறைய இடங்கள்ல வள்ளுவர் தெரு இருக்கிறது, வள்ளுவர் அரங்கம் இருக்கிறது. தமிழ் படித்த மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நகரங்களிலே தமிழ் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உண்டு. ஆனால் ஆந்திராவில் இருக்காது. ஆனா பெங்களூர்ல வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் தமிழர்கள் தான். இலங்கை போன்ற நகரங்கள்ல உண்டு, நாடுகள்ல உண்டு. ஆனா மத்திய பகுதியில, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் வள்ளுவம் இருக்கான்னா கிடையாது. ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் கிடையாது. அப்ப இது நமக்கே உரியது. அதனாலதான் அவர் ஆதங்கப்படுகிறார். வள்ளுவம் நமக்கே உரியது. காளிதாசனுடைய சகுந்தலை அங்க பேசுறான், இதிகாசங்களை பேசுறான், ராமாயணத்தை பேசுறான், மகாபாரதத்தை பேசுறான், எல்லாம் உண்டு. அதனாலதான் பாரதி பாஞ்சாலி சபதம் எழுதுனான். இங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. ஒரு பக்கம் ஒரு ஏற்றம் இருக்கிற பொழுது வள்ளலாரை கொண்டு வந்தாங்க, இங்க வள்ளல் பெருமானை கொண்டு வந்தாங்க, வள்ளுவரை கொண்டு வந்தாங்க. இப்படி நம்ம தமிழுக்கே உரிய அந்த மரபு, அந்த சிந்தனைகளை எல்லாம் நம்ம மறந்துட்டோமோ. ஏன்னா திருவள்ளுவரே சாய்ஸ்ல தான் வருது இங்க பயிலுது. திருவள்ளுவர் மனப்பாட பாட்டு எழுதுறாங்கன்னா 2 மாதிரி தானே சார் போறாரு திருவள்ளுவருங்கிறார். இப்ப வள்ளுவரை சாய்ஸ்ல விட்டுட்டார். திருக்குறள் கேள்வி எழுதுனா 7 மதிப்பெண் உனக்கு அப்படின்னு. நான் அதெல்லாம் சரிதான் சார், திருவள்ளுவத்தை யார் சார் படிக்கிறது? என்ன சார் நீங்க இப்படி இருக்கீங்க? அது மண்டக்குள்ளே ஏற மாட்டேது சார். திருக்குறளை மனப்பாட போட்டி நடத்தணும்னா, என்னுடைய நண்பர் மதுரை உலா நற்பணி மன்றம் கார்த்தி சொன்னார், திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டின்னார். வைக்காதீங்கன்னு. நான் திருவள்ளுவரை கொலை பண்ணுவாங்க. திருக்குறளை எப்படி சொல்லணும்னு தெரியல, உச்சரிக்கிறதே தெரியல. நான் முதல்ல 6ஆவது படிக்கும்போது 5 அதிகாரம் படிச்சுட்டு போய் நிக்கிறோம் திருவள்ளுவர் கழகத்துல போட்டி. அப்பெல்லாம் ஒரு திருக்குறள் புஸ்தகத்தை வாங்குறதுக்கு தான் போட்டி. அப்படி வாங்குறப்ப அவங்க சொல்றப்ப அந்த திருக்குறள் எந்த அதிகாரமோ அதை சொல்லணும். இடையில நிறுத்தி ஒரு திருக்குறளை சொல்லுவாங்க, சொல்லணும். நான் மாணவர்களுக்கு சொல்றது உண்டு. 1ஆம் வகுப்புல திருக்குறள் படிக்கிறேன், 12ஆம் வகுப்பு குறைஞ்சபட்சம் ஒரு 100 திருக்குறளாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேணாமான்னு. சார் அதெல்லாம் ஒழுங்கா படிக்கல சார், ஒழுங்கா படிக்கல சார்னா என்ன? திருக்குறளை வாழ்வியலுக்கு கொண்டு வாங்கன்னு ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கேன். அடுத்து வந்த சுரேஷ்குமார் ரொம்ப அழகா நேர்த்தியாக ரொம்ப அற்புதமாக மனித குலம் எங்க போய்கிட்டு இருக்கு. கொரோனா வந்ததற்கு காரணமே கிருமி தொற்று தான். சமூக இடைவெளி இன்னும் இப்ப ரொம்ப சமூக இடைவெளி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல மக்கள் இப்படி உட்கார்ந்து கூடி மகிழ்ந்த நிகழ்வெல்லாம் மாறி போய் எல்லாம் வீட்டுல போய் இந்த பொட்டிக்குள்ள அடங்கிட்டான், கையடக்க பேச்சுக்குள்ள அடங்கிட்டான். அது பெரிய அளவுல ரேடியேஷன் உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அதை விட்டு மனுஷன் வெளியே வரணும். முன்பெல்லாம் 100 நம்பர் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். அண்ணாச்சி வந்திருக்கிறாங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் கேட்டால் மனப்பாடம் சொல்லுவோம். இப்ப மனைவி நம்பரே தேட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு நினைவாற்றல் போயிருச்சு. அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழல். மதுரை இலக்கிய பேரவை அதற்கு இன்றைக்கு வித்து போட்டிருக்கிறது. தொடர்ந்து மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை கருத்தரங்கு மலர இருக்கிறது. அரங்கம் வேணா மாறலாம், இருந்தாலும் தொடர்ந்து அந்த நிகழ்வு நடைபெறும். அந்த அளவிலே பெருமக்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம்.
திருமதி ஜெயசுதா அவர்களுக்கு இப்பொழுது அங்கேயர்கண்ணி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அவருக்கு நினைவு பரிசு வழங்கும்படி திருமலை முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். போயிட்டாரா? சரி வாங்க. அவருக்கு ராம்நாத் பாபு வாங்க. மிக சிறப்பாக வள்ளுவம் தமிழகத்தில் தோற்றது ஏன் என்கிற தலைப்பிலே பேசி அமர்ந்திருக்கின்ற துரைபாண்டியன் அவர்களுக்கு கவிஞர் பாலகிருஷ்ணன் அவர்கள் என்று சிறப்பு செய்கிறார். அவருக்கு நினைவு பரிசு வழங்கும்படி திருமலை முருகன் அவர்களை கேட்கும். அடுத்தபடியாக மனித குலம் மிக அற்புதமாக இது எப்படி இருக்க வேண்டும் இடத்திலே சொல்லி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். அவருக்கு நினைவு பரிசினை அற்புதமாக வழங்கி மகிழ்கிற ஒரு தருணம். ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜான் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. காலிஸ் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். செயலாளர் ஒரு 2 நிமிட வாழ்த்துறை மாற்றம். ஆமாம், 2 நிமிட வாழ்த்துறை. அதனைத் தொடர்ந்து ராம்நாத் பாபு நன்றி உரை. தாழ்வு வணங்கி தமிழை போற்றி வணங்குகிறேன். மதுரை இலக்கிய பேரவை சன்சரன் சமூக நல கல்வி அறக்கட்டளை இணைந்து நடத்திய சிறப்பான ஒரு கருத்தரங்கம். தலைப்புகள், கருத்தாளர்கள் பேசியதை பார்த்து முழுமையாக கேட்டு அவரை வாழ்த்துறை செய்ய வேண்டும். இந்த நிகழ்வில் எனக்கு ஐயா கொடுத்த நிமிஷம் 2 நிமிடம் பாராட்ட வேண்டும். கிருபானந்தவாரி சொன்னதை போல 10 கோடி பெருமக்களே, ஒருத்தர் வந்தாலும் 10 கோடி பெருமக்கள் தான். இன்றைக்கு வாழ்த்துறை நான் ஜெயசுதா நண்பர்கள் தலைப்புகள் அதுக்குள்ள நாம் போகல. அதை பற்றி கருத்துரைய தலைவர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அவரை வாழ்த்து விட்டார்கள். அவருக்கு நான் வாழ்த்துறை வணங்குகிறேன், அவரை நான் வணங்குகிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி முதலிலே வரவேற்பாற்றிய மரியாதைக்குரிய எங்களுடைய அறக்கட்டளையினுடைய அம்மா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன், அவரை நான் வாழ்த்துகிறேன். கடைசியாக தான் சில விஷயங்கள் கேட்க முடிந்தது, அதுக்குள்ள போக விரும்பவில்லை. எதற்காக வாழ்த்து எல்லாம் பேசிட்டாங்க, முடிஞ்சிச்சு, நன்றி சொல்லணும். இடையில நீ என்ன ஒரு போட்டாச்சு, புரோட்டோகால்ல வாழ்த்துறை செயலா போத்தி ராஜா போட்டாச்சு. அதுக்காக தான் ஐயா சொன்னாரு, நேரம் இருந்தாதான். நான் ஒண்ணு நினைச்சிட்டே இருந்தேன், போயிட்டே இருப்போம் நினைச்சிட்டே இருந்தேன். ஐயா அவர்களுக்கு திரும்பவும் நான் நன்றியை சொல்லுகிறேன். பின்னாடியே எங்களுடைய ஆசிரியர் உட்கார்ந்துருக்காரு. உண்மையிலேயே எனக்கு அவருடைய பெயர் தெரியல, பல்கலைக்கழகத்துல பிரின்சிபாலா இருந்திருக்காரு. அவருடைய பரிச்சயமான முகம், அவருடைய பெயர் எனக்கு வரவில்லை. அவரை பார்ப்பது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கின்றது. அதை நான் வணங்குகிறேன். நான் போத்திராஜன், செயலாளர், மதுரை இலக்கிய பேரவை. இன்றைக்கு ஒவ்வொரு மாதத்திலும் நமது மதுரை இலக்கிய பேரவை ஒவ்வொரு ஞாயிறுதோறும் நடந்து கொடுக்குது. பேச்சுங்களை பயிற்சி வகுப்பு இலவசமாக தொடர்ந்து ஒரு 3 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். இன்று பேசிய இந்த மூவருமே ஒரு ஆண்டுக்குள் பேச்சுக்களை பயிற்சிக்கு வந்து பேசுவது எப்படி, மேடையில் கூச்சமுள்ளாக பேசுவது எப்படி, ஆடியன்ஸை பார்த்து பேசுவது எப்படி, நடுக்கமுள்ளா பேசுவது எப்படி பயிற்சி பெற்ற ஒரு மாணவர்கள். ஆனா படிப்பிலே மிகச்சிறந்த அரசு அலுவலர், அரசு வழக்கறிஞர், அது மிகப்பெரிய ஒரு தங்கச்சி வந்து போயிட்டாங்க. ஜெயசுதா வந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சி வகுப்புல ஆசிரியராக இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இவர்கள் இன்று இந்த குளிரூட்ட பகுதிக்குள்ளே கருத்தாளர் என்ற பெயர் வாங்கி கவிஞர், சொல்லரசர், சொற்பொழிவாளர் என்ற மிகப்பெரிய பட்டங்கள்லாம் வாங்கி தன் நிலைமையிலிருந்து ஒரு முன்னேற்றமாக அவர்கள் மாற்றமல்ல, இந்த இலக்கிய பேரவை ஒரு படி முன்னேற்றி வந்திருக்கின்றது என்பதற்கு உதாரணமாக இந்த 2 நபர்களும் இன்னைக்கு இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த தலைப்பிலே அதுக்குள்ள போகல, தலைப்பு நல்கி கொடுத்த நேரத்திற்குள் சரியாக பேசி அனைவருடைய சிந்தனையில் தன் பக்கம் இழுத்து கூச்சமில்லாமல் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சிறப்பாக பேசினார்கள். ஏன் சொல்றேன்னா, அந்த 2 நான் வீடியோல பார்த்துட்டேன். நம்முடைய ராம்நாத் பகவல் போட்டியை நான் உட்கார்ந்து இருந்தாலும் அங்க மண்டபம் இருந்தாலும் வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். சிறப்பான பேச்சு. சகோதர பாதியிலே வந்துட்டேன். நிறைவாக நான் எப்படி இவர்களை வாழ்த்த வேண்டும்? நல்லா பேசினீங்க, சூப்பருங்க, நல்லா போய் விட்டுட்டீங்க, வாழ்த்துக்க, நன்றி, வணக்கம். அது இல்ல வாழ்த்து. சொன்னாரு, இன்னொரு படி போயிருக்கிறார் அடுத்த கட்டத்துக்கு. தன்னுடைய சொல்லாற்றலால் வழக்கறிஞர் இருந்தாலுமே
தலைப்பு இலக்கிய பேரவையின் சார்பாக ஒரு இன்னொரு இடத்திற்கு முன்னேறி சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமையை அனைவருக்கும் சொல்லும். சகோதரர் சங்கடப்படக்கூடாது. பேசும்போது இப்படி பார்த்து பேச மாட்டாரு. நீங்க பாத்தீங்களா விதி படத்துல மோகன் பேசுவான் பாருங்க, கோர்ட்ல அப்படி பேசினாரு. இன்னைக்கு பல படம் பார்த்திருப்பீங்க, விதி படம் பார்த்திருப்பீங்க. அப்படி இதுதான் இது முன்னேற்றம். எங்க பேரவையில மாணாக்கள், அவர் ஆசிரியர், நானும் ஒரு மாணவர் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு மாதமும் இனிமே வரக்கூடிய 2வது சனிக்கிழமை ஒரு கருத்தரங்கம் நடக்கும். அதற்கு முதல்ல ஒரு பிள்ளையார் சுழியாக இவர்களையே தேர்ந்தெடுத்தார். நாம் யோசிக்கணும். அப்ப இவங்க கிட்ட திறமை இருக்கு. தலைப்பை நல்கி கேட்கக்கூடிய வாசகர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது என்பதை ஊட்டியது மதுரை இலக்கிய பேரவை, அதன் தலைவர் சண்முகத்திலும். அதனால் நீங்க வாழ்வாங்க வாழ சொல்லி நீங்களும் வாழுங்க, மதுரை இலக்கிய பேரவை வாழணும். அதை வைத்து சமூகமும் அறக்கட்டளையும் அதை சேர்ந்து வாழும் சொல்லி அனைவருக்கும் வந்ததுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. சன்சரன் சமூக நல அறக்கட்டளை ஒவ்வொரு மாதம் 12 அறக்கட்டளைகளை நிறுவ போகிறது. இந்த 12 அறக்கட்டளை சொற்பொழிவுகள் நடைபெற இருக்கிறது. அதற்காக செல்வந்தர்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு மாதமும் அவர்கள் தகப்பன் பெயரிலே அல்லது தாய் பெயரிலே அல்லது மனைவி பெயரிலே அறக்கட்டளை வைக்க விரும்புபவர்கள் அந்த ஒரு வருடத்திற்கான அந்த வட்டி தொகையை வைத்து அந்த நிகழ்ச்சி நடைபெறும். எனவே விருப்பமுள்ள அன்பர்கள் அந்த அறக்கட்டளையிலே உங்களை பங்கெடுத்துக் கொள்ளலாம். அறக்கட்டளை 25,000 ரூபாய் என்று நாம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே தனவான்கள் மதுரையில் நிறைய இருக்கிறாங்க. முதல் கட்டமாக 12 மாதம் 12 அறக்கட்டளை என்று தொடங்குகிறோம் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அடிநாதமாக இருந்து ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய, எப்பயுமே சிறப்பாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பெருமைக்குரிய பொருளாளர். அவர் சாங்ஷன் பண்ணால் தான் ஃபங்க்ஷன் நடத்த முடியும். அப்படி எங்களுடைய பொருளாளர் ராம்நாத் பாபு அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்ற வருகிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். அதே போல ஐயாவுடைய வைரம் பட்டத்திட்டின மாதிரி எல்லாரும் இப்போ இன்னைக்கு பேசுகிற ஜொலிக்கிறாங்க. சுரேஷ்குமாரை பார்த்தேன், ரொம்ப அருமையாக பேசினார். என்ன காரணம் என்ன, அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படி. அதே போல் துரைபாண்டியனும் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய ஆள். நம்ம ஒரு கோணத்தில் சிந்திப்போம், அவர் ஒரு கோணத்தில் சிந்திப்பார். அதுவும் ஒரு சிறப்பாக இருந்தது. எல்லாமே அவங்க எடுத்துக்கொண்ட இதே மாதிரி விருப்பமான தலைப்பாக எடுத்து நல்லா பேசிடுறாங்க. ஆனால் எந்த தலைப்பை கொடுத்தாலும் எப்படியும் பேசணுங்கிறத இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். இப்போ நல்ல முறையில் பயிற்சி எடுத்திருக்காங்க. ஜெயசுதா சொல்ல தேவையில்லை. நான் அடிக்கடி நாய்க்குட்டிகள் எல்லாம் பார்ப்பேன். இது என்ன நினைச்சிட்டே இருக்கும். நாய்க்குட்டிகள் பார்த்தா எனக்கு ரொம்ப விருப்பம். இது என்ன நினைக்கும், என்ன யோசிச்சுட்டே இருக்கும் என்பது இனி வரும் காலங்களில் நமக்கு தெரிஞ்சிடும். ஜெயசுதாவா பேசுறது நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஏன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்திலலாம் பேசுறாங்க. தமிழ்ல பேசுறத எல்லா மொழிகளையும் எல்லாரும் கேட்கக்கூடிய வகையில கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பறவைகள் பேசுறதையும் நாய்க்குட்டி பேசுறதையும் நிச்சயம் வருங்காலத்தில் எல்லாரும் பார்த்துருவாங்க, கேட்க முடியும். அதே போல நம்ம தலைவர் ஐயா, நம்ம சண்முக திருமணன் ஐயா அவர்களும் சரி, மேடம் அவர்களும் சரி, வைஜெயந்திமாலா மேடம் அவர்களும் சரி, போத்திராஜன் அவர்களும் சரி, நம்ம இலக்கிய பேரவை அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இனிய இந்த திருநாளை முத்துக்கருப்பன் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். இன்னும் பெரிய அளவில் இந்த விழாவில் சிறப்பாக செய்யணும். அதே போல தனவான்கள் சொல்றாங்க இல்லையா, அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல், இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் மக்கள் ஆர்வமா பொருளை ஈந்து இதை இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லாவே கைதட்டலாம். எந்த பேப்பரும் இல்லாம நன்றி உரை சொல்றாரு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ராம்நாத் எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பு. 19ஆம் தேதி மதுரை இலக்கிய பேரவை சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளை சார்பாக காமராஜர் பிறந்த நாள் விழா, முப்பெரும் விழா நிகழ்த்த இருக்கிறோம். அடியேன் எழுதிய கவிதை தொகுப்பு நெஞ்சில் விழுந்த நிலா என்கிற ஒரு கவிதை. அதே போல திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம், திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 81 ரகசியத்தை 81 ஏணிப்படிகள் என்கிற தலைப்பிலே அது ஒரு புத்தகம். 2 புத்தகங்கள் அன்றைக்கு வெளியிடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 150 மாணவர்களுக்கு நம்முடைய சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளை கல்வி சீர் வழங்குகிறது.
நம்முடைய நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையினுடைய குருசாமி அவர்கள் அதற்கு இசைந்திருக்கிறார்கள். அதே போல அன்றைக்கு வருபவர்களுக்கு மதிய உணவும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே 19ஆம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே காலை 10 மணிக்கு சரியாக 9:30 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். 10 மணி 9:30 10 மணி வரைக்கும் ஒரு நடன நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கி 1 மணிக்கு நிறைவு வரும். அதனால் வந்திருக்கிற அன்பர்கள் தொடர்ந்து நாங்கள் இலக்கிய பேரவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் 1992 இருந்து எந்த அடிப்படை பின்புலமும் இல்லாமல், எந்த அரசியல்வாதி செல்வாக்கும் இல்லாமல், எந்த தனவான்களுடைய அந்த இது இல்லாமல் முழுக்க முழுக்க உழைப்பின் மூலமாக 33 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இலக்கிய பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அண்மை காலமாக 2 வருடமாகத்தான் அறக்கட்டளையோடு இணைந்திருக்கிறோம். நாங்கள் ஏன்னா செய்கிற பணி மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அறக்கட்டளை மூலமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருவது நீங்கள் உங்கள் வருகையே எங்களுக்கு பெருமை. எனவே எங்கு நிகழ்வு நடந்தாலும் வந்திருந்து சிறப்பு செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை வணங்கி அற்புதமான கருத்தரங்கு அன்றைக்கு 20 நபர்களுக்கு மனிதநேய மாமணி விருது வழங்க இருக்கிறோம். அதனால் நிகழ்விற்கு முதுபெரும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு திருமலை அவர்கள் அந்த விருதினை வழங்க இருக்கிறார்கள். எங்கள் திருமலை அடுத்து வந்துடுவார் அந்த இடத்துக்கு. அப்படி எல்லாரும் வரணும்னு வேண்டிக்கிட்டு, இலக்கியம் எப்பொழுதும் நம்மை வாழ வைக்கும். மதுரை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அற்புதமான நகரம். எனக்கு துரைபாண்டியன் சொன்னவொடனே எனக்கு அந்த நினைவு தான் வந்தது. இடைச்சங்கம், முதல் சங்கம், கடைச்சங்கம் என அத்தனையும் சிறப்பாக நடைபெற்று இந்த அரங்கத்தை நமக்கு வழங்கிய அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்டி வந்து சிறப்பு செய்த உங்கள் அனைவரையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.